श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। பூமன்னமாது பொருந்தியமார்பன் புகழ்மலிந்த பாமன்னமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்னவந்த இராமானுஷரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற தலைப்பில் ஒரு ஆச்சரியமான திவ்ய பிரபந்த அனுபவத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அபிநவ ராமானுஜர் என்று அன்வர்த்தமாக புகழை பெற்ற பகவத் ராமானுஜருடைய பிரதிநிதியான ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமிகளுடைய திருவடித்தாமரைகளில் சாஷ்டாங்க பிரணாமத்தை முதலாக அர்ப்பிக்கிறேன். இவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இந்த ஒரு அற்புதமான திவ்ய பிரபந்த அனுபவ காரியக்கிரமத்தை ஆன்லைன் மூலமாக இதை விஷுவலைஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அடியனுடைய சிறு தகப்பனாரும் ஆக இருக்கக்கூடிய இப்படியே திவ்ய பிரபந்தம் அருளிச்செயல் வியாக்கியானங்கள் இப்படி அநேக சாஸ்திரங்களில் நிஷ்ணாதராக இருக்கக்கூடிய ஸ்ரீ எம்ஏ மண்டயம் திருமலை அனந்தாம் பிள்ளை, எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமிகளுக்கு அவருடைய திருவடி தாமரைகளிலும் கூட அடியேன் சாஷ்டாங்க பிரணாமத்தை சமர்ப்பிக்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ மட்டத்தின் மூலமாக பரம பூஜ்யரான ஸ்ரீ ஸ்ரீ ஜீயர் சுவாமிகளுடைய ஒரு அனுகிரகத்தாலையும் அவருடைய நேதൃത്വத்திலும் நடந்து இருக்கக்கூடிய இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற காரியக்கிரமத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருவடி தாமரைகளிலும் அடியேன் சாஷ்டாங்க பிரணாமத்தை சமர்ப்பிக்கிறேன். பிரகிருதத்திலே அடியேனுக்கு இந்த
திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் சிகர பிராயமாக இருக்கக்கூடிய ராமானுஜ நூத்தந்தாதி என்கிற ஒரு அற்புதமான பிரபந்தம். அந்த பிரபந்தத்தை அருளி செய்தவர் திருவரங்கத்து அமுதனார் என்று சொல்லக்கூடிய மகாவித்வான். அப்பேற்பட்ட மகாவித்வானுடைய அற்புதமான ஒரு திவ்ய பிரபந்தம் முனிதென்ற 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை அப்படின்னு சொல்லி, இதற்கு பிரபன்ன காயத்ரின்னு பேர். இந்த பிரபன்ன காயத்ரின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் என்ன இருக்கும், அந்த மந்திரத்தினுடைய விளக்கம்தான் இந்த ராமானுஜ நூத்தந்தாதி. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம், இன்னைக்கு வரக்கூடிய இன்னிய 21வது ராமானுஜ நூத்தந்தாதி பாசுரத்திலும் வரக்கூடிய விஷயம் அதுதான். அதாவது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே மிகவும் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு பிரமேயம், ஒரு அர்த்தம் என்னன்னு அந்திமோபாய நிஷ்டை அப்படின்னு அதற்கு பேர். அந்திமோபாய நிஷ்டை என்கிறத பற்றியே ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் உண்டு. அதாவது ஸ்ரீராமாயணத்துல நமக்கு இதற்கு ஸ்பஷ்டமாக ஒரு உதாரணம் கிடைக்கிறது. சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமபிரான், அவனுக்கு தம்பியாக இருந்தவர் யாருன்னா இளைய பெருமாள் லக்ஷ்மணன். சம்பிரதாயத்துல அவருக்கு இளைய பெருமாள் அப்படின்னு பேர். சாட்சாத் ராமோ ரகுஸ்ரேஷ்ட சேஷோ லக்ஷ்மண உச்சியதே. அந்த பகவானான சக்கரவர்த்தி திருமகனுக்கு சேஷனாக இருக்கக்கூடியவன் யாருன்னா இளைய பெருமாள். அதுக்குத்தான் அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஷ்ச ததஸ்பரம் பலபத்ரஸ்திருத்தீயஸ்து கலௌ கஷ்டித் பவிஷ்யதி கலௌ ராமானுஜோ முனி, இது பிரசித்தமான வார்த்தை. அதாவது பகவத் சேஷத்துவத்திற்கு ஒரு இலக்காக இருக்கக்கூடியவர் யாருன்னா இளைய பெருமாள். அப்படி இல்லாமல் பகவத் பாரதந்திரியம் அப்படின்னு சொல்லு. இந்த பாரதந்திரியத்துக்கும் சேஷத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு, ரொம்ப சூக்ஷ்மமான வித்தியாசம். அப்போ சேஷத்துவம் இருக்கிறவர்களுக்கு பாரதந்திரியம் இல்லையா, பாரதந்திரியம் இருக்கிறவர்களுக்கு சேஷத்துவம் இல்லையா அப்படின்னு. இளைய பெருமாள் என்ன சாதித்தார் ராமாயணத்துல காட்டுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படின்னு கேட்டா, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்சதே பவாம்ஷ்ச சஹவை தேஹ்யா கிரிசானுசுரம்ஸ்யதே அப்படின்னு பகவானான சக்கரவர்த்தி திருமகன் எந்த ஒரு ஆக்ஞையும் இடாமல் இருந்தாலும் இளைய பெருமாள் தன்னுடைய நிசோன் வாலிஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல வாலண்டரிலி அப்படின்னு சொல்றாளோ இல்லையா, அந்த அர்த்தத்துல உனக்கு நான் எல்லா கைங்கரியங்களையும் செய்ய கடவேன் அப்படின்னு சொன்ன. ஆனா பகவத் பாரதந்திரியம்னு சொல்றான். பகவானுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கக்கூடியவன் யாருன்னா பரதாழ்வான். அந்த பரதாழ்வான் தான் பகவத் பாரதந்திரியத்திற்கு இலக்காக இருக்கக்கூடியவன். முதல்ல பகவத் சேஷத்துவம், இரண்டாவது பகவத் பாரதந்திரம், மூன்றாவது பாகவத சேஷத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இளைய பெருமாள் எப்படி சக்கரவர்த்தி திருமகனுக்கு சகலவித கைங்கரியத்தையும் பண்ணினாரோ அப்படி பாகவதர்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு சேஷத்துவம் இருக்கு, கைங்கரியம் இருக்கு. அதுக்கு பாகவத சேஷத்துவம்னு இது மூன்றாவது. நாலாவது பாகவத பாரதந்திரியம் அப்படின்னு சொல்றோம். பகவானுக்கு எப்படி பரதாழ்வான் பரதந்திரராக இருந்தாரோ அப்படி பாகவதர்களுக்கு பரதந்திரர்களாக இருப்பது அப்படின்னு நாலாவது. இதையும் தாண்டி அஞ்சாவதுன்னு சொல்லக்கூடியது பாகவதர்கள் விஷயத்திலே அச்சித்வத் பாரதந்திரியம் அப்படின்னு சொல்லுவார், ஜடவத் பாரதந்திரியம் அப்படின்னு சொல்லுவா. இப்ப உதாரணத்துக்கு என் இடத்துல இங்க ஒரு புஸ்தகம் இருக்கு. இது ஒரு அச்சேதனமான வஸ்து, பொருள். இதை நான் தூக்கி எறிஞ்சா கூட இது ஏன் என்ன தூக்கி எறிகிறேன்னு கேட்குமா? என்ன கேட்காது. நான் இப்படியே வச்சுண்டு பகவானையே தியானிச்சுட்டு இருந்தா இந்த புஸ்தகம் மூலமா அது ஏன் பண்றேன்னு கேட்காது. தலையில வச்சுன்னு படுத்துண்டா கூட அது ஏன் பண்றேன்னு கேட்காது.
அந்த மாதிரி பாகவதர்கள் பக்கலிலே அச்சித்வத் பாரதந்திரியத்தோட இருப்பது என்றது அந்திமோபாய நிஷ்டைன்னு அதற்கு இலக்காக இருக்கக்கூடியவர் யாருன்னா சத்ருக்னாழ்வான். இதை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமா காட்டுறார். எங்க காட்டுறார் அப்படின்னா அயோத்தியா காண்டத்தினுடைய முதல் ஸ்லோகம், கச்சதா மாதுல குலம் பரதேன ததானகா சத்ருக்னோ நித்யசத்ருக்னஹ நீதః பிரீதி புரஸ்கிருதஹ. அதாவது எப்பொழுது பரதாழ்வான் தன்னுடைய மாமாவினுடைய அகத்திற்கு சென்றாரோ அப்பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா சத்ருக்னனை வான்னு அழைச்சுண்டு போனாருன்னு சொல்லது. சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா நீதஹா அப்படி. அதாவது நாம ஒரு ஊருக்கு கிளம்புறோம்னா ஒரு பைய தூக்கின்னு போறோமோ இல்லையோ அந்த மாதிரி தூக்கின்னு போயிட்டார் அப்படின்னு சொல்லு. இதுதான் அந்திமோபாய நிஷ்டை. அதாவது பாகவதர்கள் சந்நிதியிலே அச்சித்வத் பாரதந்திரத்தை காட்டுவது, ஜடவத் பாரதந்திரத்தை காட்டுவது அப்படின்றதுதான் இங்க முக்கியமான விஷயம். பிரகிருதத்துல 21வது பாசுரம் 21லேருந்து 25 பாசுரம் வரியில் விஞ்ஞாபிக்கணும்னு சொல்லி பரம பூஜ்யரான ஜியர் சுவாமியினுடைய ஆக்ஞி, அப்படியே பெரியோர்களுடைய ஆக்ஞி. அதற்கு அனுகுணமாக அடியேனுக்கு தெரிந்த அளவில் ஒரு மழலை சொல்லாக அடியேன் 2 வார்த்தையை விஞ்ஞாபிக்கிறேன். 21வது பாசுரம், நிதியை பொழியும் முகிலென்னே நீ சரதம் வாசல் பற்றி துதிகற்றுலகில் துவள்கின்னிலேன் இனி தூய் நெறிசேர் எரிகள் கிரைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய இராமானுஷன் என்னை காத்தனனே. சாதாரணமா நம்ம என்ன பண்றோம்னு கேட்ட, ஏதோ ஒரு நமக்கு பணமோ காசோ ஏதோ ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒரு உத்தியோகமோ தேவைப்பட்டிருந்தோம்னா நாம என்ன பண்றோம், யாரோ ஒரு எஜமானனுடைய வாசல்ல போய் நிற்கிறோம். அதாவது ஒரு மந்திரியை போய் பார்க்கிறோம், ஏதோ ஒரு ஆபீசரை போய் பார்க்கிறோம். எதற்காக அப்படின்னு சொன்னேன், அவனிடத்துல இருந்து ஏதோ ஒரு ஃபேவர், நமக்கு ஒரு அனுகிரகம் வேணும் அப்படின்னு. டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நம்ம சொல்றோமோ இது நேரா அல்டிமேட்லி இட் ரிசல்ட்ஸ் இன் மணின்னு வச்சுக்கணும். ஏதோ இது ஒரு வேலை ஆகணும் சுவாமி, சுவாமி எனக்கு ஏதோ பென்ஷன் நின்று போயிருக்கு இது பண்ணுங்க, இல்லை இந்த ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அட்மின் அது இதாச்சுன்னா எனக்கு கரெக்டா இந்த பணம் வந்துடும் அப்படி. அந்த மாதிரி நிதியை பொழியும் முகிலன்னு நம்ம என்ன பண்றோம், யாரோ ரொம்ப சாதாரணமானவர், அதான் ஆச்சரியமா வியாக்கியானத்தை காட்டுற. கதிபய கிராமேஷமல்பார்த்ததம் சேவாயை மிருகயாமஹே நரமஹோ மூடாவராகாவயம். ஏதோ ஒரு கதிபய கிராமேஷம் சுவாமி குலசேகர ஆழ்வார் ஆச்சரியமா சாதிக்கிறார் முகுந்தமாலே. கதிபய கிராமேஷம், ஏதோ சில கிராமங்களுக்கு அதிபனாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வியக்தியை, அல்பார்த்ததம் ஏதோ கொஞ்சம் கொடுப்பான் நமக்கு ஏதோ பணம், ஐயோ ஒரு 10,000 ரூபாயாவது கிடைக்குமேன்னு இந்த காலில், அந்த காலில் 10 ரூபாயாவது கிடைக்குமேன்னு போவான், இந்த காலில் 10,000 ரூபாயாவது கிடைக்குமே தட்சிணை அப்படின்னு அந்த மாதிரி திருஷ்டியில எத்தனையோ பேர் போனா நாம எல்லாரும் நாம அந்த மாதிரிதான் எத்தனையோ பேர்னு வச்சுக்கணும், 99%. கதிபய கிராமேஷம் அல்பார்த்தனம், ஏதோ ஒரு சின்ன பொருளை கொடுக்கக்கூடிய சேவாயை மிருகயாமகே, அவனுக்கு நாம் சேவை பண்றதற்காக போறோம். இது காட்டிலும் நீச்சமான கிருத்தியம் எதுவும் கிடையாது. அவர்கள் நாம யாரை இந்த லௌகிகமான பொருள்களுக்காக ஆசிரியிக்கிறோமோ அப்பேற்பட்டவர்களே நீச்சர்கள். அந்த நீச்சரதம் வாசல் பத்தி துதி கற்று உலகில் துவள்கின்றேன். சுவாமி திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார், இனிமே நான் யாரோ கொஞ்சம் ஏதோ பணம் கொடுக்கிறா காசு கொடுக்கிறான்னு சொல்லி சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுடைய வாசலிலே போய் அவர்களை ஸ்துதிக்க மாட்டேன். ஏன்னா அதுல இருந்து எந்த பரம பிரயோஜனமும் நமக்கு கிடைக்காது. அதை நம்ம பெரியோர்கள் எத்தனையோ பேர் காட்டியிருக்கிறார். சுவாமி நம்மாழ்வாரும் என்ன சொல்றார், சொன்னால் விரோதமிது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என் ஆவிலின் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன் அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்க.
சாதாரணமா பழைய காலத்துல எல்லாம் என்ன எந்த மாதிரி இருந்தது? என்ன அந்த ராஜ மகாராஜர்களுக்கெல்லாம் தங்களை புகழ்கிறவர்கள் வேணும் அப்படின்னு. புகழ்கிறவர்கள் எல்லாருக்கும் வேணும் தான். நம்ம யாராவது புகழ்றாத நாம அவளுக்கு எவ்வளவு ஒரு விலை கொடுக்கணும். நம்ம யாராவது தாழ்ந்து பேசுறான்னு அவர்களுடைய விஷயத்துல நமக்கு எவ்வளவு கோபம், அசமாதானம் வரும். இது மனுஷனுக்கு சகஜமான ஒரு குணம். இது யார் நம்மை புகழ்றார்களோ அவர்களிடத்துல நமக்கு விசேஷமான பிரீத்தி ஏற்படும். யார் நம்மை நிந்திக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்துல நமக்கு சகஜமா கோபம் ஏற்படும். இதோட பணம் இருக்கிறவா, காசு இருக்கிறவா, அதிகாரத்துல இருக்கிறவா எல்லாரும் they generally surround themselves with psychophants அப்படின்னு. ஓ அப்பா சுவாமி உமக்கு சமானமானவர் யாருமே இல்லை அப்படின்லாம் இப்போ இந்த பொலிட்டீஷியன்ஸ் இவாள் தான் இருக்காளோ இல்லை, நிறைய பணக்கார அந்த மாதிரி அவள் தான் அப்படிதான் இருக்கு. ஒரு சமயத்துல பழைய காலத்துல ஒரு மகா கவியை நீ இந்த ராஜாவினுடைய பத்தி ஒரு 4 ஸ்லோகம் பண்ணினியானா உனக்கு விசேஷமான சன்மானத்தை அவர் பண்றாருன்னு சொல்லி அவர் சொன்னா, நான் பண்ண மாட்டேன், பகவானை தவிர நான் யாருக்கும் பண்ண மாட்டேன். இதற்கு முதல்ல இந்த விஷயத்தை சொன்னவர் யாருன்னு சுவாமி நம்மாழ்வார். என் நாவிலின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். அதாவது என்னுடைய இந்த நாக்காலே நான் பகவானை தவிர வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விரோதமாவே இருக்கட்டும், இருந்தாலும் நான் சொல்றேன். எவ்வளவு ஒரு சகஜமான தமிழ் பாஷையில சொல்றார். சொன்னால் விரோதம் இது. விரோதம்னா ரொம்ப பேருக்கு பிடிக்காது. ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ. விரோதமா இருந்தாலும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. என் நாவில் இன் கவி, என்னுடைய நாக்கில இருக்கக்கூடிய இந்த ஒரு கவிதா சாமர்த்தியத்தை பகவானை தவிர நான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி எத்தனையோ பெரிய கவிகள் தான் சொல்லியிருக்கார். சுவாமி தேசிகன் கூட என்ன சொல்றார்? துரீஸ்வரத்வார பகிர் விதர்திகா துராசிகாயை ரச்சிதோய மஞ்சலிஹி. அவருடைய சரித்திரத்துல ஒரு சமயத்துல யாரோ ஒருத்தர் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துல இருக்கக்கூடிய மகாராஜா உண்மை கூப்பிடுறார். உமக்கு அவர் சன்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, விசேஷமா உமக்கு சம்பாவனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்களாம். நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ ராஜாவே கூப்பிடுறேன்னு கண்டிப்பா இப்போ இன்னைக்கு யாரோ ராஷ்டிரபதியோ பிரைம் மினிஸ்டரோ கூப்பிடுறாருன்னு ஒழுந்தடிச்சும் ஓடிப்போம். ஆனா சுவாமி தேசிகன் அப்படி பண்ணாமல் வைராக்கிய பஞ்சகம்னு 5 ஸ்லோகத்தை எழுதி அனுப்பினார் அப்படின்னு சரித்திரம். அதுல ஆச்சரியமான ஸ்லோகம், விஸ்தாரமா சொல்றதுக்கு அவகாசம் இல்லை. க்ஷோணி கோண தசாம்ச பாலன கலா துர்வார கர்வான லஜ்வாலாஜால மகேந்திர சாட்டு ரச்சனா தன்யான்ன மன்யாமஹே தேவம் சேவிதுமேவ நிச்சினுமஹே யோசௌ தயாடு புரா தானா முஷ்டிமுச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேசதம் அப்படின்னு ஆச்சரியமா சொன்னார். இந்த எப்பேற்பட்ட மகாராஜா ஆயிருந்தாலும் நான் அவர்களுக்கு நான் போகமாட்டேன். எந்த ஒரு குச்சேலன் என்கிற சாமான்யமான வியக்திக்கு அஷ்டைஸ்வரியத்தையும் கொடுத்தானோ அப்பேற்பட்ட பகவானான கண்ணனை தான் நான் சேவிப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசியில என்ன சொன்னாரான, நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் ந மயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைராகிரே வஸ்து பைதாமகம் தனம். ஸ்வயார்ஜிதமான ஆஸ்தி நான் சம்பாதிச்சதும் எதுவும் கிடையாது, எங்க அப்பா சம்பாதிச்சதும் கிடையாது, தாத்தா சம்பாதிச்ச பெரிய ஒரு சொத்து இருக்கு. எது அந்த சொத்துன்னு? பகவான் சாட்சாத் பகவானான ஸ்ரீ வரதராஜன் தேவப்பெருமாள். தாத்தானுடைய சொத்து அப்பா வேணா தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்காமல் போலாம், தாத்தானுடைய சொத்து வராமல் போகவே முடியாது எந்த லா எடுத்துட்டாலும். அதனால அப்பேற்பட்ட சொத்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வேற எந்த சொத்தும் வேண்டாம். அந்த மாதிரி நீ சரதம் வாசல் பத்தி துதிகத் துறகில் துவள்கின்றேன். அப்படி நான் என்ன பண்ணுவேன்னா சுவாமி அமுதனார் சாதிக்கிறார், அப்பேற்பட்ட ஏதோ ஒரு சாதாரணமான வியக்தியிடத்துல போய் அவர்களை ஸ்தோத்திரம் பண்ணி, நீ இப்பேற்பட்ட மாவன் தானசூர கர்ணன் பீமசேனனை போல தானத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்திலேருந்து எதுவோ நிரீட்சிக்கக்கூடிய எனக்கு அந்த ஒரு அபிப்பிராயம் கிடையாது. துதிகத்து உலகில்
துவழ்கின்றேன். நான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டு, தூய் நெறிசேர் எதிகள் கிரைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபெற்றுடைய இராமானுஷன். இப்பதான் அடியன் விஞ்ஞாபித்தேன், அந்திமோபாய நிஷ்டை அப்படின்னா பாகவதர்கள் சந்நிதியிலே அச்சித்வத் பரதந்திரராய் இருப்பது. இந்த ஒரு அந்திமோபாய நிஷ்டைக்கு ஆதர்ஷ பிராயமானவர்கள் நம்ம எல்லா ஆச்சாரியர்களும். அப்பேற்பட்ட ஆச்சாரியன் முதல்ல யாருன்னு சுவாமி ஆளவந்தார். அதனை இன்னும் விஸ்தாரமா சொல்ற. எப்படி இந்த மோட்ச மார்க்கம் அப்படின்னு சொன்ன, மோட்ச மார்க்கம் எதுன்னு கேட்டு, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில சொல்றது. கடைசியில அதுல என்ன சொல்றது, சரணாகதி, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா. இந்த 4 காட்டிலும் உத்தமமானது, சுலபமானது எதுன்னு ஆச்சாரியாபிமானம். அதான் ஆச்சரியமா சாதிக்கிறார் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர். ஆச்சாரியாபிமானம் தான் பிரபத்தி போலே உபாயாந்தரங்களுக்கு அங்கமுமாய் சுதந்திரமுமாயிருக்கும். பிரபத்தியாரிகள் பண்ணினாலும் ஆச்சாரியாபிமானம் வேணும். அது பண்ணாமல் போனால் அதே பிரதானமான உபாயமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி, பிரபத்தியில் அசக்தனுக்கு இது. இது பிரதமம் ஸ்வரூபத்தை பல்லவிதமாக்கும், பின்பு புஷ்பிதமாக்கும், அனந்தரம் பலபரியந்தமாக்கும். அதனால சுதந்திரமான உபாயமாகவும் நாம் வைத்துக் கொள்ளலாம், இன்னொரு உபாயத்திற்கு சாதனமாகவும் வைத்துக் கொள்ளலாம். சுவாமி பிள்ளைலோகாச்சாரியருடைய ஸ்பஷ்டமான வார்த்தை. ஆச்சாரியாபிமானம் தான் பிரபத்தி போலே உபாயாந்தரங்களுக்கு அங்கமுமாய். பக்தி யோகம் பண்ணாலும் ஆச்சாரியாபிமானம் வேணும், ஞான யோகம் பண்ணணும்னாலும் ஆச்சாரியாபிமானம் வேணும். சுதந்திரமாவே ஆச்சாரியாபிமானத்தை ஒரு உபாயமாக கொள்ளலாம். அப்படி இருந்தவர் யாருன்னு சொன்னா எதிகள் இறைவன் யமுனை துறைவன். யமுனை துறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாமம் யாருக்கு இருந்திருந்த, பகவத் ராமானுஜருடைய பரமாச்சாரியராக இருந்த ஆளவந்தாருடைய திருநாமம். ஆளவந்தார்னு அவருக்கு அப்புறம் வந்த டைட்டில். என்னை ஆளவந்தீரோன்னு அந்த நாட்டினுடைய ராணி அவளை சொன்னதுனால ஆளவந்தார்ன்ற பெயர் பிரசித்தமா வந்துடுச்சு. அவருடைய ஒரிஜினல் பெயர் என்னன்னு கேட்டா யாமுனாச்சாரியர், யமுனை துறைவன். அவர் எப்பேற்பட்டவர், தூய் நெறிசேர். இந்த மோட்ச மார்க்கங்களுக்குள்ளே எல்லாம் ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய, இப்போதானே அடியன் விஞ்ஞாபிச்ச இந்த ஆச்சாரியாபிமானம். அப்பேற்பட்ட அந்த மார்க்கத்தை அனுசரித்து இருந்த எதிகளுக்கு இறைவன் யதிராஜர். பகவத் ராமானுஜர் தான் யதிராஜர்னு கிடையாது, பகவத் ராமானுஜரும் யதிராஜர் தான். ஆனா அதற்கு முன்னாடி யதிராஜராக இருந்தவர் யாருன்னு சொன்ன சுவாமி ஆளவந்தார் அப்படின்னு திருவரங்கத்தை முதனார் ஆச்சரியமா காட்டுறார். இதுல யாருக்கும் எந்த விரோதமும் கிடையாது, உண்மையான விஷயம். எதிகள் இறைவன் யமுனை துறைவன் இணைவடியாம் கதி பெற்றுடைய எற்பத அம்போருஹத்யான வித்வஸ்த அசேஷ கல்மஷ வஸ்துதாமுபயாதோகம் யாமுனேயம் நமாந்தம் அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார் சுவாமி எம்பெருமானார் கீதா பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்தில். அதே இங்க காட்டுறார். அப்பேற்பட்ட யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய அவர் அந்த யமுனை துறைவராக இருக்கக்கூடிய தம்முடைய பரமாச்சாரியராக இருந்த யாமுனாச்சாரியருடைய திருவடிகளை ஆசிரியத்ததால் சத்கதியை அடைந்த ராமானுஷன் என்னை காத்தனே. அப்பேற்பட்ட பகவத் ராமானுஜர் என்னை காற்றார், அதாவது என்னை ரட்சித்தார். ரட்சிக்கையாவது விரோதியை போக்குயம் அப்படின்னு முமுட்சுப்படியில இஷ்டார்த்தத்தை கொடுக்கையும் அப்படின்னு முமுட்சுப்படியில சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் ஆச்சரியமா காட்டுறார். அதாவது அனிஷ்ட நிவர்த்தகத்துவம் இஷ்ட பிராபகத்துவம், இதுதான் ரட்சிக்கை. என்னை காத்தனன், காப்பதுன்னு ரட்சிப்பதுன்னு அர்த்தம். ரட்சிப்பது என்ன, எனக்கு வேண்டிய அனிஷ்டங்களை எல்லாம் போக்கி இஷ்டத்தை கொடுத்தார். என்ன அனிஷ்டம்னு, பகவத் ராமானுஜருடைய திருவடியை தியானிக்காமல் இருக்கிறது தான் அனிஷ்டம். அதை போக்கி
பகவத் ராமானுஜருடைய திருவடியை எப்பொழுதும் தியானித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அடியேனுக்கு கொடுத்து அடியேனை காத்தனனே அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். ரெண்டு முக்கியமான புல்லட் பாயிண்ட்ஸ்ல சொல்றதா இருந்தால், அந்திமோபாய நிஷ்டை அதான் பிரதானம். லௌகிகமான இஷ்டார்த்தங்களை கொடுக்கக்கூடிய துரீஸ்வரர்கள், சாதாரணமான வியக்திகள், அவர்களுடைய ஸ்தோத்திரத்தை பண்ணாமல் அவர்களுடைய விஷயத்தில ஔதாசீன்யத்தை பிரகடனம் பண்ணி, பகவத் ராமானுஜர் அவர்தான் நமக்கு எல்லாம், நாம எல்லாரும் ராமானுஜதாசர்கள் தானே சொல்லிக்கிறோம். பகவத் ராமானுஜருடைய பெயரை சொல்லிதானே நாம் எல்லாம் மோட்சத்தை அடைய போறோம். அதனால அப்பேற்பட்ட அந்த பகவத் ராமானுஜர் அவர் யாரை ஆசிரித்து எப்படி வாரநடி பணிந்து இந்தவன் அப்படின்னு முன்னாடி வந்ததோ சுவாமி திருவரங்க தமிழதாரே சாதித்தாரோ, இங்கே எரிகள்கிறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதிபெற்றுடைய அப்படின்னு ஆளவந்தாருடைய திருவடியை ஆசிரித்து உயிர்மையை, அதாவது பரமகத்தியை அடைந்த பகவத் ராமானுஜர் அடியனை காத்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை காட்டிருக்கிறார். இதுல தத்துவார்த்தங்கள் எத்தனையோ சொல்லலாம், வியாக்கியானத்திலையும் எத்தனையோ பிரமாணங்களை எல்லாம் எடுத்திருக்கார். ஆனா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்பகாரத்துல அடியேன் விஞ்ஞாபிக்க ஒரு முயற்சியை பண்ணியிருக்கேன். நிதியை பொழியும் முகிலென்னே நீ சரதம் வாசல் பத்தி துடிகற்றுலகில் துவழ்கின்றேன் தூய் நெறிசேர் எரிகள்கிறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடைய இராமானுஷன் என்னை காற்றனே. 22ஆம் பாட்டு. கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் கண்மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூலகம் போத்தவனே என்று போற்றிடவாணன் பிழை பொறுத்த தீர்த்தனையேத்தும் இராமானுஷன் என் தன் சேம வைப்பே. இந்த 22ஆம் பாட்டிலிருந்து ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு திருஷ்டியில சொல்லலாம். 21வது பாட்டு வரியில் 7வது பாட்டிலிருந்து ஆரம்பித்து வெவ்வேறு ஆழ்வார்களுடைய வைபவத்தை அனுசந்தானம் பண்ணி, அப்பேற்பட்ட ஆழ்வாரை ஆசிரியத்திருக்கக்கூடிய எம்பெருமானார் பகவத் ராமானுஜர், அவரை ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த 22வது பாட்டிலிருந்து ஆரம்பிச்சு பகவானுடைய வைபவத்தை எல்லாம் சொல்லி, அந்த அப்பேற்பட்ட எம்பெருமானை ஆசிரியத்திருக்கக்கூடிய எம்பெருமானாரை வணங்குகிறேன் அப்படின்ற அர்த்தத்துல ஒரு சீரீஸ் ஆஃப் பாசுரம்ஸ் ஆரம்பிக்கப்படுது. இந்த பாசுரத்துல என்ன சொல்றாருன்னா, பகவானுடைய சர்வேஸ்வரத்துவம் எப்பேற்பட்டது, அந்த பகவானுடைய விசேஷ குணங்கள் எப்பேற்பட்டது அப்படின்ற விஷயத்தை அனுசந்தானம் பண்ணி, அப்பேற்பட்ட பகவானை ஆசிரியத்திருக்கக்கூடிய எம்பெருமானாரை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார். இல்ல கடைசியில என்ன சொல்றாருன்னா, ராமானுஷன் என் தன் சேம வைப்பே அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறார். அந்த விஷயத்தை விஞ்ஞாபிச்சுட்டு முதல்ல இருந்து வரேன். சாதாரணமா நாம என்ன பண்றோம்னு சொன்ன, வயசானதுக்கு அப்புறம் நம்ம சரீரத்துல சக்தி குறையும். அதற்காக நம்ம என்ன பண்றோம்னா, முதல்லயே ஒரு பிக்சட் டிபாசிட்னு அதுக்கு வேற வேற சப்தங்கள் எல்லாம் சொல்ற. இப்போ இன்சூரன்ஸ் டெர்மினாலஜியில அவ வேற சப்தம் சொல்ற, பேங்கிங் டெர்மினாலஜியில வேற சப்தம் சொல்ற. அதாவது நாம் மேற்கொண்டு ஏதோ ஒரு கஷ்ட காலம் வந்த சந்தர்ப்பத்துல நமக்கு பணம் தேவைப்பட்டால் அதற்காக ஒரு நிதியை நாம வைக்கணும். அதற்கு க்ஷேம நிதி அப்படின்னு சொல்றோம். இல்ல ஆபத்தனம்னு சொல்லி பழைய காலத்துல சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அந்த க்ஷேம நிதி, என் தன் சேம வைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேம நிதி யாருன்னு சுவாமி எம்பெருமானார் தான், அவரை தவிர யாரும் இல்லை. அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்ன, தீர்த்தனை ஏத்தும் சகல குணங்களையும் உடையவனான, அதாவது
அகிலஹேய பிரத்யநீகத்துவம் கல்யாண குணைகதானத்துவம் அப்படின்னு பகவானுக்கு இந்த உபயலிங்கத்துவம்னு உண்டுன்னு ஸ்ரீபாஷ்யத்துல விசேஷமா சொல்றது. ஸ்தானத்தோபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்ரஹி. அதுல முதல் விதமான ஒரு பிரதானமான அம்சம் எதுன்னு கேட்ட அகிலஹேய பிரத்யநீகத்துவம், இரண்டாவது கல்யாண குணைகதானத்துவம். ஒரு ஹேயமான குணமும் பகவானிடத்துல இல்லை, சகல விதமான கல்யாண குணங்களும் பகவானிடத்துல உண்டு. அப்பேற்பட்ட பகவானுக்கு தீர்த்தன் அப்படின்னு பேருன்னு வியாக்கியாதர்கள் சொல்றாரு. அந்த பகவான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை காட்டுறார். சகல தேவதைகளுக்காட்டிலும் உயர்ந்தவன், சகல தேவதைகளுக்கும் பூஜ்யனாக இருக்கக்கூடியவன், சகல தேவதைகளும் இவனுடைய அங்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். யார் யார் அந்த தேவதைகள் அப்படின்னு கேட்டார். கார்த்திகையானும், கார்த்திகை கார்த்திக் அப்படின்னு எல்லாம் தமிழ்ல பெயர் வைக்கிறார்கள். அதாவது கிருத்திகா என்று சொல்லக்கூடிய அதுல பிறந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்வாகம். நிறைய நிர்வாகங்கள் உண்டு, அது பிரகிருதத்துக்கு நமக்கு அப்பிரஸ்துதம். ஆனா முருகன் அப்படின்னு தமிழ்ல சொல்றார்கள், கார்த்திகேயன் சொல்லி சம்ஸ்கிருதத்துல சொல்றார்கள். சிவனுடைய மூத்த குமாரன் அப்படின்னு பிரசித்தமான விஷயம். அவனும் கரிமுகத்தானும், கரின்ன யானை, யானையினுடைய முகம் யாருக்கு இருக்குன்னா நம்ம சாதாரணமான பாஷையில பிள்ளையார் அப்படின்னு சொல்றோம். சிவகணங்களுக்கெல்லாம் அதிபதி, கணபதி, கணாதிபன் இத்தியாதி பேரெல்லாம் அவனுக்கு உண்டு. அப்பேற்பட்ட கரிமுகத்தானும், சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனுடைய ஒரு பிள்ளை, கரிமுகத்தான்னு சொல்லக்கூடிய கணேசன் சொல்லக்கூடிய இன்னொரு பிள்ளை பிள்ளையார். கனலும் அக்னியும் அப்படின்னு, அதாவது அக்னியும் ஒரு தேவதை, இது ஒரு நிர்வாகம். கனலும் முக்கண் மூர்த்தியும், மூன்று கண்ணுகளை உடையவன் யாருன்னு சொன்ன சிவபெருமான். இந்த சிவபெருமானுக்கு இந்த லலாட்டத்துல ஒரு கண் இருக்குன்னு சொல்றாரு. அந்த கண்ணுல அக்னி இருக்கு, அந்த கண்ணுக்குள்ளே அக்னி இருக்கு, அதுக்கு சம்வர்த்தாக்னின்னு பேருன்னு புராணங்கள்ல சொல்றது. அந்த கண்ணை திறந்தால் அதுல இருந்து வெளியில வந்த அந்த அக்னியினுடைய ஜுவாலைகள் தான் இந்த உலகத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ண போறதுன்னு சொல்லி, பிரளய காலத்துல பண்ண போறதுன்னு சொல்லி ஐதிஹ்யம். அப்படி அக்னியை மூன்றாவது கண்ணாக உடையனான முக்கண் மூர்த்தி பரம சிவபெருமான். அதுக்கப்புறம் மோடின்னு சொன்ன துர்கைன்னு சொல்றார். சிவனுடைய கொண்டாட்டி, அதாவது சிவனுடைய பத்னி துர்கை. அதாவது அந்த துர்கை யாருன்னு சொன்ன நம்ம பகவானான ஸ்ரீமன் நாராயணனுடைய தங்கைன்னு சொல்லி சொல்றார்கள். அதுக்கு ஆழ்வார்களுடைய பிரமாணங்களும் உண்டு. சாதாரணமா நாம இந்த கல்யாணத்துல என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்ன, நாத்தனார் தான் அந்த கல்யாணத்தை பிரமாணீகரிக்கணும்னு சொல்லி நாத்தனாருக்கு கல்யாண சாஸ்திரங்கள்ல விசேஷமான தன்மையும் உண்டு. ஆண்டாள் தன்னுடைய வாரணமாயனம் என்கிற பதிகத்துல, நாச்சியார் திருமொழியில வாரணமாயனம் என்கிற பதிகத்துல அந்தரிசூட்ட கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு சொல்லி அந்தரின்னு துர்கையை ஸ்மரிக்கிறார். அந்த மாதிரி இங்க மோடியும், அதுக்கப்புறம் வெப்பும் அப்படின்னு சொன்ன ஜ்வராதி தேவதைன்னு சொல்லுவார். அதாவது ஆரோக்கியத்துக்கு ஒரு பிரதானமான சின்னம் என்னன்னா ஜுவரம் இல்லாமல் இருக்கணும். ஜுவரம்னா ஃபீவர்னு சொல்றாலே அது மட்டும் இல்லை, எல்லா வியாதிகளுக்கும் ஒரு திருஷ்டியில ஆயுர்வேதத்துல ஜுவரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இம்பேலன்ஸ் இன் தி ஹியூமன் பாடின்னு நம்ம சொல்றோமோ இல்லையோ, அதுதான் ஜுவரம். அதற்கு அதிதேவத்தை யாருன்னா வெப்பும் அப்படின்னு. அப்பேற்பட்டவர்களை முதுகிட்டு மூவுலகம் போத்தவனே என்று போத்திட வாணன் பிழை பொறுத்தார். இங்க ஒரு விஸ்தாரமான சரித்திரத்தை அனுசந்தானம் பண்றார்கள். அதாவது பாணாசுரனுடைய விற்த்தாந்தம். பாணாசுரனுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்தாள், அவளுக்கு உஷான்னு பேர். அவள் ரொம்ப ஆச்சரியமான அழகை உடையவள். தன்னுடைய அழகுக்கு அனுகுணமான ஒரு கணவன் வேணும்னு சொல்லி அவள் என்ன பண்ணாலாம்,
தன்னுடைய அனுச்சரர்களை உலகத்துல எல்லா இடத்துக்கும் அனுப்பி அவர்களுடைய சித்திரப்பட்டங்களை எல்லாம் நீங்க எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னாங்க. அவளுடைய அனுச்சரர்கள் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டினாலாம். அதுல பகவானான கிருஷ்ணனுடைய பௌத்திரன், கிருஷ்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னன், அவனுடைய பிள்ளை அனிருத்தன். எனக்கு சம்பிரதாயத்துல அனிருத்தாழ்வான்னு பேர். அந்த அனிருத்தாழ்வானுடைய சித்திரத்தை பார்த்த உடனே இவ்வளவு சௌந்தரியத்தோட வேற யாராலையும் இருக்க முடியாது, இவன்தான் எனக்கு கணவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அனிருத்தாழ்வானை அபகரணம் பண்ணி கொண்டு வந்துள்ளார். அதுக்கப்புறம் இவா 2 பேரும் சந்திக்கிறா. காந்தர்வ விதியில 2 பேரும் விவாகம் பண்ணிக்கிறார். இந்த விஷயம் அப்புறம் பகவானான கண்ணனுக்கு தெரியுது. ஆனா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பாணாசுரனுக்கு வாசலை காக்கக்கூடியவன் யாருன்னா பரமசிவன். அந்த பரமசிவன் அங்கே வாசல் காத்துட்டு இருக்கான். பகவானான கண்ணன் அங்கேருந்து தன்னுடைய பெயரனாக இருக்கக்கூடிய அனிருத்தாழ்வானை அழைத்து செல்லணும்னு சொன்ன சமயத்துல பரமசிவன் நீ எப்படி உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி கண்ணனுடைய ஒரு ஸ்வரூபம் தெரியாமல் அவனுக்கும் பரமசிவனுக்கும் யுத்தம் ஏற்படுறது. எப்படி இருந்தாலும் தெரிஞ்ச விஷயம்தான், கண்ணன் தான் ஜெயிக்கிறான். ஜெயிச்ச உடனே அப்போ அவனுக்கு ஞானோதயம் ஏற்படுது. ஞானோதயம் ஏற்பட்ட அவன் என்ன சொல்றான்னு சொன்ன, ஓஹோ நீயே பராத்பர வஸ்துன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, எனக்கு க்ஷமிச்சுடுன்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை சொல்றான். கைதி பிரம்மணோ நாம ஈசோஹம் சர்வதேஹினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவ நாமவான். கைதி பிரம்மணோ நாம, கஹான்னா யாருன்னா சதுர்முக பிரம்மா. அவனுக்கு புராணங்கள்ல ஹிரண்ய கர்ப்பகான்னு பேர். ஈசோஹம் சர்வதேஹினா, நான் எனக்கு ஈஷா ஈஸ்வரகான்னு பேர். ஆவாம் தவாங்கே சம்பூதௌ அப்படின்னு பகவானான கண்ணனை பார்த்து சொல்றான் சிவபெருமன். அப்படி சொல்லி என்ன சொல்றான், நாங்க 2 பேரும் உன்னுடைய அங்கத்தாலே உதைத்தவர்கள், அதனாலதான் உனக்கு கேசவகா அப்படின்னு பேர் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த கண்ணனிடத்துல சரணாகதியை பண்றான். அப்படி பண்ணி அவன் என்ன சொல்றான்னு, இந்த பாணாசுரனை நீ சம்ஹாரம் பண்ணாதே, அந்த பாணாசுரன் இடத்துல நீ உன்னுடைய கிருபையை காட்டுன்னு சொல்லு. லௌகிகமான திருஷ்டியிலே சொல்லலாம். இப்போ உன்னுடைய பேரனுக்கு அவன் பொண்ணு கொடுத்த உடனே நீ அவனுக்கு சம்பந்தி ஆயிட்டான், அதனால சம்பந்தியை யாராவது கொல்லுவாளா என்ன? கண்டிப்பா பண்ண மாட்டா. அதனால அந்த திருஷ்டியில லௌகிகமா நாம வச்சுக்கணும். அப்படி மூலகம் போத்தவரே என்று போத்திட, அப்படி அந்த சிவபெருமான் ஸ்தோத்திரம் பண்ணி பாணாசுரனுக்காக அவன் க்ஷமாபணத்தை கேட்கிறான். கேட்டு உடனே பகவான் ஆஸ்ரித வத்சலன் தெரிந்த விஷயம்தான். சரணாகத வத்சலன் எப்படின்னு ஆச்சரியமான விஷயம் நமக்கு எத்தனையோ பிரமாணங்கள்லாம் இருக்கு. ராமாயணத்துல என்ன சொல்ற அப்படின்னு, சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம்யே தத்விரதம் மமா. ராமச்சர்ம ஸ்லோகம் பிரசித்தமான விஷயம். ஒரு தடவை அவன் நீ என்னை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு பிரபத்தியை சரணாகத்தியை ஒருத்தன் பண்ணினானால் அவனுக்கு நான் அபயத்தை கொடுக்கிறேன். அது ஒரு பிராணியாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, ராட்சசனாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான் அந்த விபீஷண சரணாகத்தினுடைய பிரகரணத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவகாசம் இல்லாமல் இருக்கிறதுனால 2 வார்த்தையில சொல்றேன். ஆனயைனம் ஹரிஷ்ரேஷ்டா தத்தமஸ்யாபயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவ யதி வா ராவணஸ்வயம் மித்ரபாவேன சம்பிராப்தம் தத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமே ததகர்ஹிதம். ரொம்ப அற்புதமான ஸ்ரீசூக்தி. சரணாகதனாக வரணும்னே அர்த்தம் இல்லை, மித்திரனாக வந்தாலும் அவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மித்திரபாவேன சம்பிராப்தம் ந த்யஜேயம் கதஞ்சன. மித்திரபாவத்தோட ஒருத்தன் வந்தாலும் கூட அவனை நான் தியஜிக்க மாட்டேன். அவனுடைய விஷயத்துல ஔதாசீன்யத்தை பிரகடனம் பண்ண மாட்டேன். அவனிடத்துல எத்தனையோ தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன். தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாதி
சதாமேதகர்ஹிதம். சத்புருஷர்களுக்கு இது கர்ஹிதம் இல்லை. சத்புருஷர்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப உபாதேயமான விஷயம் அப்படின்னு சொல்லி, ஆனையினம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்ய அபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். விபீஷணன் வந்தா சரி சந்தோஷம், ராவணனே வந்து ஒரு மித்திரபாவத்தாலே வந்தாலும் அவனை நான் ஏத்துக்கிறேன். இதே வார்த்தை பிராட்டியும் சொல்ற சுந்தரகாண்டத்துல ஆச்சரியமான விஷயம். தேன மைத்ரி பவது தே எதி தீயசி விதிதஸ்ஸஹி தர்மஜ்ஞ சரணாகத வத்சலஹ தேன மைத்ரி பவது. அவன் சரணாகத வத்சலம்னா நீ சரணாகதனாக போவேன்னா நீ ஒரு மித்திரபாவத்தால போனாலும் கூட அவன் உன்னை ஏத்துக்கிறான். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல தன்னுடைய ஒரு சரீர சம்பந்தம் உடையவனான சங்கரன் சிவபெருமான் அவன் பாணாசுரனுக்காக விசேஷமாக ஒரு பிரார்த்தனையை பண்ணிக்கிறான். அப்படின்னு மூலம் போத்தவனே என்று போற்றிட வாணன் பிழை பொறுத்த. அந்த பாணாசுரனுடைய தோஷங்களை எல்லாம், ஏன்னா இவனுக்கு தெரியாமல் இந்த அனிருத்தாழ்வானை அபகரித்து கொண்டு வந்து இங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அப்படி பண்றது லௌகிகமான திருஷ்டியில தப்புதான். அப்படி இருந்தாலும் கூட அவனுடைய பிழையை, அவனுடைய தோஷத்தை க்ஷமித்த தீர்த்தன் அப்பேற்பட்ட பகவான் நம்முடைய கண்ணன். அப்பேற்பட்ட கண்ணனை ஆசிரியத்திருக்கக்கூடிய ராமானுஜன் பகவானையே ஆசிரியத்திருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார். அவர் என் தன் சேம வைப்பே, எனக்கு எந்த சமயத்துல எப்பேற்பட்ட ஒரு கிளேசம் ஏற்பட்டாலும் கூட அந்த கிளேசத்தை போக்கக்கூடியவர் யார்? சுவாமி எம்பெருமானார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமான பாசுரம். இதுல அநேக ரகசியார்த்தங்கள் எல்லாம் உண்டு. ஆனா அவகாசம் இல்லாமல் இருக்கிறதுனால இவ்வளவே சொல்லி அடியேன் முடிக்கிறேன். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூலகம் போத்தவனே என்று போத்திட வாணன் பிழை பொறுத்த தீர்த்தனையேத்தும் ராமானுஷன் எங்கள் சேமவை என் தன் சேம வைப்பே. இருபத்தி மூன்றாவது பாசுரம். வைப்பாயவான் பொருளென்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுஷனை இரநிலத்தில் ஒப்பாரிலாத அருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாமிதுமவன் மொயம்புகழ்க்கே. ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம். இதனுடைய சாராம்சம் என்னன்னு கேட்ட, நல்ல மகாத்மாவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்றான்னு கேட்ட, தம்முடைய மனசுல எப்பொழுதும் அந்த சுவாமி எம்பெருமானாரையே தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சுவாமி எம்பெருமானார் அவர்களுக்கு தியேயமான ஒரு பொருள். அப்பேற்பட்ட வைபவத்தை உடையரான அந்த எம்பெருமானாரை மிக பாவியான நான் எப்பொழுதும் தியானிக்கணும்னு விரும்புகிறேன், தியானிக்கிறேன். ஆனால் அடியேனைப் போல ஒரு பாவியாக இருக்கக்கூடியவன் அவரை தியானித்தால் அவருக்கு என்ன குறை ஏற்படுமோ, அவருடைய வைபவத்துக்கு என்ன குறை ஏற்படுமோ அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை சுவாமி திருவரங்கத்தமுதனார் இந்த பாசுரத்துல காட்டுறார். வைப்பாயவான் பொருளென்று ரொம்ப பெரிய நிதி நமக்கு. இதற்கு வியாக்கியானங்கள்ல சில பிரமாணங்களை எல்லாம் காட்டியிருக்க. அஞ்ஞான அடியனுக்கும் கூட சில பிரமாணங்கள் இந்த சமயத்துல ஸ்புரிக்கிறது. அதையும் கூட இங்க பாகவதோத்தமர்களான உங்களுடைய சந்நிதியில விஞ்ஞாபிக்கணும். வைப்பாயவான் பொருளென்னு அப்படின்னு பெரிய நிதி. அதற்கு வியாக்கியானங்கள்ல வைத்தமாநிதி அப்படின்னு ஒரு திவ்ய தேசத்துல பகவானுக்கு பேர். அதே
சுவாமி கூறத்தாழ்வான் ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் அப்படின்னு பகவானை பற்றி சொல்றார். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம். பகவானை பற்றி அவர் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஸ்ரீநிதி, தாயாருக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் அந்த பகவான். ஸ்ரீநிதியின் அவ்வளவு மட்டுமில்லை, நிதிம் அபாரம் அர்த்தினாம். அர்த்திகள் அதாவது விதவிதமான ஆசைகளை வைத்துக் கொண்டு அவனிடத்திலே வரார்கள். அப்படியே மோட்சார்த்திகளாகவும் வரார்கள். எல்லாருக்கும் அவரவர்களுக்கு தகுந்ததான பலத்தை கொடுக்கக்கூடிய மகாநிதி இந்த பகவான். அப்படின்னு பகவானுக்கு எப்படி ஒரு நிதித்துவம் உண்டோ அதே மாதிரியான அற்புதமான நிதித்துவம் நம்முடைய பகவத் ராமானுஜருக்கும் உண்டு, நம்முடைய சுவாமி எம்பெருமானாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி வைப்பாய வான் பொருள் அப்படின்னு சொல்லி அக்ஷயமான ஒரு தனம் அப்படின்னு நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுஷன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பகவானுக்கு எப்படி மகாநிதித்துவம் உண்டோ பகவானுக்கும் மிகுந்ததான ஒரு நிதித்துவம் பகவத் ராமானுஜரிடத்துல உண்டு. ஏன்னா பகவான் மோட்சத்தை கொடுக்கிறான்றது வாஸ்தவம் தான். மோட்சம் இச்சே ஜனார்தனாத்னு சாஸ்திரங்கள்லயும் சொல்றது. ஆனா பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு தானே மோட்சம் கொடுக்கிறதற்கு சகல சாமர்த்தியம் இருந்தாலும் கூட பகவான் எப்போ ஜீவாத்மாக்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறான் அப்படின்னு கேட்ட, ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவன் இவனுக்கு மோட்சத்தை கொடுன்னு ஆதேசம் பண்ண அந்த ஜீவாத்மாவுக்கு உடனே மோட்சத்தை கொடுக்கிறான். அதனால ஆச்சாரியனுடைய புருஷகாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது யார் சொல்லியிருக்கான்னு வேற யாரும் சொல்லல. நமக்கு நம்முடைய ஆச்சாரிய கோஷ்டியில பிரதானமாக விராஜமானராக இருக்கக்கூடிய சுவாமி பராசர பட்டர் சாதிக்கிறார். தத்தே ரங்கி நிஜமபி பதம் தேசிகா தேசகாங்ஷி. ரங்கி அந்த ரங்கநாதனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் பகவான் நிஜமபி பதம் தன்னுடைய ஸ்தானமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தை அவசியமாக கொடுக்கிறான். யாருக்கு? எப்போது? தேசிக ஆதேசகாங்ஷி, தேசிக விஜ்ஞப்தி காங்ஷின்னு சொல்லுது. அதாவது ஆச்சாரியராக இருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் ஆச்சாரியராக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார் அவருடைய விஜ்ஞப்தி, அடியேன் சுவாமி இவருக்கு தயவுசெய்து மோட்சத்தை கொடுக்கலாமே அப்படி இல்லை, இவருக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு தேசிக ஆதேச காஞ்சி. ஆதேசம்னா ஆக்ஞை. அந்த ஆக்ஞையை எதிர்பார்த்து கொண்டு ஆக்ஞையை கொடுத்த உடனே அந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அதனால பகவானாலே மோட்சத்தை கொடுக்க வைக்கக்கூடிய ஒரு பெரிய நிதித்துவம் சாமர்த்தியம் யாருக்கு இருக்குன்னா சுவாமி எம்பெருமானாருக்கு இருக்கு. அதனால வைப்பாய வான் பொருள் அப்படின்னு யார் நினைக்கிறா அப்படின்னு, நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுஷன். நல்லன்பர், பெரிய நல்ல பாகவதோத்தமர்கள், அர்த்த காமாதிகளை எல்லாம் ஜெயித்தவர்கள், நிர்தோஷர்களாய் பிரேமயுக்தர்களாக இருக்கக்கூடிய மகான்கள். அவர்களெல்லாம் என்ன பண்றார்கள் அப்படின்னு சொன்ன, எப்பொழுதும் மனத்தகத்தே வைக்கும், தம்முடைய மனசுல எப்பொழுதும் அந்த எம்பெருமானாரையே தியானிக்கிறார். எம்பெருமானாரை பத்தி வேற, எம்பெருமானாரை தவிர வேற எதுவும் அவர் பாவிக்கிறதே கிடையாது. அதுக்கு என்ன சொல்றார்? குருமூர்த்திம் ஸ்மரேன் நித்யம் குரோர் ஆக்ஞாம் பிரகுருவையே குரோராக்ஞாம் பிரகுருவீத குரோரன்யன் நபாவைத்து. குருமூர்த்திம் ஸ்மரேன் நித்யம், எப்பொழுதும் அந்த
பகவத் ராமானுஜருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அதற்காகத்தான் நமக்கு தாபுகந்த திருமேனி தபருகந்த திருமேனின்னு திருநாராயணபுரத்திலையும் ஸ்ரீபெரும்புதூர்லையும் சுவாமி எம்பெருமானாருடைய ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகம் இருக்குது. ஒரிஜினலாக பொன்னார திருமேனி எப்படி இருந்தா அப்படியே இருக்கு. அப்படி குருமூர்த்திம் ஸ்மரேன் நித்தியம், குரோர் நாம சதா ஜபே. அப்போ எப்பொழுதும் என்ன பண்றோம், நச்சேத் ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்தமாதுஷா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ராமானுஜா சதுரா சதுரக்ஷரி, நமக்கு மோட்சத்தை குடுப்பிக்க கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கக்கூடிய 4 அக்ஷரங்கள் ராமானுஜா. அப்பேற்பட்ட அந்த குரோர் நாம சதா ஜபேது, குரோராக்ஞாம் பிரகுர்வீதா, அந்த சுவாமி எம்பெருமானாருடைய ஆக்ஞைகள், அவருடைய கட்டளைகள் என்ன இருக்கும் அதை நாம் அனுஷ்டிக்க முயற்சி செய்ய வேண்டும். அது என்னன்றதுதான் விஸ்தாரமா இருக்கு. 6 வார்த்தைகள். ஸ்ரீபாஷ்யம் வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அது முடியாவிட்டால் அருளி செயலில் ஈடுபடுவது இத்தியாதிகள் எல்லாம். அதுக்கப்புறம் என்னன்னா குரோரன்யன் நபாவையே, நம்ம ஆச்சாரியராக இருக்கக்கூடிய எம்பெருமானாரை தவிர வேற யாரையும் நாம் பாவிக்க கூடாது. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இலக்காக இருக்கக்கூடியவர்கள் தான் நல்லன்பர். அவர்கள் என்ன பண்றார்கள், மனத்தகத்தே எப்போதும் வைக்குமிராமாம். குரோரன்யன் அபாவே பாவனம் அப்படின்றது எங்கன்னா மனசுல தானே வருது. அந்த மனசுல எப்போதும் வாழ்த்தும் இராமாம்சன், எப்போதும் வைக்கும் இராமாம்சன். கூரத்தாழ்வான் இருக்கலாம், பராசர பட்டர் இருக்கலாம், இப்படி நம்முடைய யார் யார் ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள் இருக்கிறார்களோ, எம்பெருமானாருக்கு அப்புறம் வந்தவர்கள் அவர் எல்லோரும் எப்பொழுதும் இந்த ஸ்லோகத்துக்கு அனுகுணமாக பகவத் ராமானுஜரையே பாவிக்கிறார்கள். இது ஒரு பக்கத்துல. ஆனா நான் அடியேன் திருவரங்கத்து முதனாராக இருக்கக்கூடிய அடியேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அடியேன் கூட அதையே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவர்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அவர்கள் எப்பேற்பட்டவர்கள், நல்லன்பர், நிர்தோஷராய் பிரேமயுக்தர்களாக இருக்கக்கூடிய மகான்கள். ஆனா அடியேன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு, இரு நிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையே. இந்த உலகத்துல அடியேனுக்கு கம்பேர் பண்ண முடியும்னு சொல்றாளோ இல்லையோ, அடியேனுக்கு கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு பாவியும் இல்லை. எல்லா பாவிகளுக்கு காட்டிலும் பரம பாவி அடியே. இருநிலத்தில் ஒப்பாரில்லாத, இவன் இப்பேற்பட்ட பாவி, இவனுக்கு கம்பேர் பண்ணிக்கலாமான்னு இல்ல, முடியாது. இவனை பார்த்தால் இப்பேற்பட்ட, ஐயோ இவ்வளவு பாவம் பண்ணிருந்தாலும் அவனுக்கு காட்டிலும் பெரிய பாவியா இருக்கேனே நான் அப்படின்னு ஒவ்வொருத்தரை பார்த்தாலும் அடியேனுக்கு தோன்றுது. எனக்கு காட்டிலும் எல்லாரும் புண்ணியவான்கள், அடியேனுக்கு காட்டிலும் மிகுந்த பாவி யாருமே கிடையாது, இந்த உலகத்திலேயே கிடையாது. அப்பேற்பட்ட பாவம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தம்முடைய விஷயத்துல நைத்தியானுசந்தானம் பண்ணிக்கிறோம். இரு நிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன். அப்பேற்பட்ட அடியேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். அடியேன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கேன், முப்போதும் 3 போதிலும் அப்படின்னு என்ன, கார்த்தால மத்தியானம் சாயங்காலம் எப்பப்போல்லாம் முடியறதோ அப்பப்போல்லாம் அந்த பகவானே, அந்த என்னுடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானாரையே பாவிச்சுண்டு அவரையே பூஜிக்கிறேன். ஆனா என்னுடைய மனசு எப்படின்னா, இது சுத்தமான மனசு இல்லை, இது வஞ்ச நெஞ்சு, வஞ்சிக்கிறது, வஞ்சனைக்கு உள்படக்கூடிய ஒரு நெஞ்சு. சாஸ்திரங்கள்ல விசேஷமாக யோக சாஸ்திரத்துல சொல்ற ஸ்தேனம் மனஹா, இந்த மனசுன்றதுதான் ஒரு பெரிய திருடன். அப்படி என்ன திருடுன்னா எதை திருடுறது இது அப்படின்னு சொன்ன, யாருக்கு கொஞ்சம் ஜப்பமோ தியானமோ இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் அபியாசம் இருக்கோ, இல்ல அவர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அவளுக்கு தெரியுதுன்னு சொல்றேன்.
இப்போ நாம் அப்படியே பகவானையே தியானிச்சுட்டு உட்காரணும் அப்படின்னு உட்காந்து ஒரு க்ஷணம் இல்ல ஹாஃப் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன ஆகுது, மனசு இன்னெங்கயோ போயிடும். அதனால என்னன்னு சொன்ன, நம்முடைய ஆத்மாவை அது வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுது. அதனால அது திருடன் அப்படின்னு மனசுக்கு ஸ்தேனம் மனஹான்னு. ஒரு க்ஷணமும் நாம் தியேயமான வஸ்துவை தியானிக்க விடாமல் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் அந்த மனசுக்கு. அந்த மனசை நாம கட்டுப்படுத்துறது தான் பெரிய விஷயம். எல்லா யோக சாஸ்திரத்திலையும், வேற வேதாந்த சாஸ்திரமாக இருக்கலாம், யோக சாஸ்திரமாக இருக்கலாம், எல்லா சாஸ்திரத்திலையும் அதுதான் சொல்லும். மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோ பந்தாய விஷயாசங்கி முக்தியை நிர்விஷயம் மன. லௌகிகமான விஷயங்கள், சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள், இந்த விஷயத்திலேயே ஆசக்தி இருக்கக்கூடியது. ஆசக்தி இருக்கிற மாதிரி பண்றது அந்த மனசு, இந்த ஆத்மாவுக்கு. அதனால பந்தாய விஷயாசங்கி, இந்த விஷய சுகங்களிலே ஆசக்தி ஏற்பட்டுவிட்டால் மனசுக்கு அது பந்தத்துக்கு காரணமாகும். முக்தியை நிர்விஷயம் மன, இந்த விஷயங்கள் எல்லாம் போயிடுத்துன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மனசு பகவானுடைய பக்கத்துக்கு நம்மை இழுத்து கொண்டு போகுது. ஆனா என்னுடைய மனசு எப்படி, என்னுடைய நெஞ்சு எப்படின்னு, வஞ்ச நெஞ்சில் வைத்து பகவானே முப்பொழுதும் அந்த பகவத் ராமாந்திரியே சுவாமி எம்பெருமானாரியே அடியேன் முப்போதும் வாழ்த்துவன். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். இதனால என்ன அப்படின்னு கேட்டேன், என்னாம் இது அவன் மொயம்புகழ்கே, அவன் மொயம்புகளுக்கு என்னாம் இது. ஐயோ, அப்பேற்பட்ட பகவத் ராமாந்தருடைய அந்த திவ்யமான கீர்த்தி இருக்கே, மொயம்புகழ், அந்த கீர்த்திக்கு என்ன தீங்கு வருமோ அடியேன் அவரை தியானிப்பதால அப்படின்னு ஒரு பரம நைச்சியத்தை காட்டுற. லௌகிக்கமா நாம சொல்லுவோம், ஏதோ ரொம்ப பவித்திரமான ஒரு பொருள் இருக்கு, இப்போ பிரசாதம் கோயில்ல இருந்து பெருமாள் நமக்கு செய்யற திவ்யமான பிரசாதம், அந்த பிரசாதத்தை யாரோ வந்து கொண்டு வைக்கிற, சுவாமி ஸ்வீகரியும் அப்படின்னு. யாரோ ஒருத்தர் யார் அந்த பிரசாதத்தை தொடக்கூடாதோ அவர்கள் தொட்டுட்டா என்ன பண்றோம் நாம்? ரொம்ப பிரசாதம், திவ்யமான பிரசாதம் தான், பெருமாள் செஞ்ச பிரசாதம் தான். ஆனா அது என்ன, அசிஷ்ட பரிகிரகம் ஏற்பட்டிருக்கு. சிஷ்டர்கள் அல்லாதவர்கள் அதை தொட்டுட்டார்கள், அதனால நமக்கு ஸ்வீகாரார்கள் நாம தியாகம் பண்ணிருக்கோம். இதுல கூட திரு முமுட்சுப்படியில கூட இந்த அஷ்டாட்சர மகாமந்திரத்தை அதனுடைய பெருமை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர் என்ன சாதிக்கிறாருன்னு, மற்ற மந்திரங்களாக இருக்கக்கூடிய துவாதசாட்சரி இத்தியாதிகளுக்கெல்லாம் அசிஷ்ட பரிகிரகமும் அபூர்த்தியும் உண்டு. சிஷ்ட அபரிகிரகம்னு சொல்ல, சிஷ்டர்கள் இதை ஸ்வீகரிக்கலன்னு அப்படி சொல்ல, அசிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை தொட்டுட்டார்கள், அதை ஸ்வீகரித்து விட்டார்கள். அதனால நாம் அதை தொடக்கூடாது, நாம் அதை ஸ்வீகரிக்க கூடாது, நமக்கு அது அனுபாதேயம் அப்படின்னு. அதனால ஒரு நல்ல பொருளாகவே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் அசிஷ்டராக இருக்கக்கூடியவர்கள் அதை ஸ்வீகரித்தாலும் அதை நாம் பயன்படுத்தி கொண்டால் அதுக்கு அசுத்தி ஏற்படும். இந்த மாதிரி இங்க சுவாமி திருவரங்கத்து முதலார் என்ன சொல்றாருன்னு, நம்முடைய அந்த நைச்சியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நாம யோசிக்கணும். அதாவது இந்த உலகத்திலேயே எனக்காட்டிலும் பரமபாவி யாருமே கிடையாது, இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினை. அப்பேற்பட்ட அவன், அப்பேற்பட்ட நான் எப்பொழுதும் பகவத் ராமானுஜரையே தியானித்துக் கொண்டிருந்தாலும் அதிலேந்து அவருடைய ஒரு பெருமைக்கு, அவருடைய ஒரு கீர்த்திக்கு என்ன தீங்கு ஏற்படுமோ அப்படின்னு. இப்போ லௌகிக்கமா இன்னும் ஒரு உதாரணத்தை காட்டல. இப்போ பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கணும், அவரை யாரோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறேன். அப்ப முதல்ல அவன் என்ன பண்றான்னா, யார் யார் இருப்பா ஸ்டேட்ல, ஏதோ ஒரு ஆசிரமத்தை கூப்பிடலான்னு கூப்பிடுறான்னு வச்சுக்கோ. அவன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் அந்த ஆசிரமத்தை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணுவான். ஏன்னா யாருக்காவது ஒரு பேட் ரெப்யூட்டேஷன் இருக்கிறவா அங்க ஸ்டேட்ல வந்துட்ட, அதனே இந்த பிரைம் மினிஸ்டருடைய ஒரு கீர்த்திக்கு ஹானி ஏற்படுது.
நாளைக்கு யாரோ என்ன சொல்லலாம், அவரோட அசோசியேட் ஆயிருக்காருப்பா இவரு, அதனால இவரை எப்படி நாம ஏத்துக்கிறது அப்படின்னு கேள்வி வருதோ இல்லையோ. அந்த மாதிரி சுவாமி திருவரங்கத்தமிழ்தான் கேட்கிறார், என்னாமிதும் அவன் மொயம்புகழ்கே. பெரிய பெரிய மகாத்மாக்கள் சுவாமி எம்பெருமானாரை தியானிக்கிறார்கள். அப்பேற்பட்ட எம்பெருமானாரையே அடியேனும் தியானிக்கிறேன். ஆனா அடியேன் தியானிப்பதாலே இந்த எம்பெருமானாருடைய கீர்த்திக்கு என்ன தீங்கு ஏற்படுமோ அப்படின்னு ஒரு சிந்தையை வியக்தப்படுத்துறார் இந்த பாசுரத்துல. ரொம்ப அற்புதமான பாசுரம். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை அடியேன் விஞ்ஞாபிக்கணும்னு யோசிக்கிறேன். இந்த நைச்சானுசந்தானம் அப்படின்றது என்ன அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நாம் என்ன நம்முடைய சம்பிரதாயத்துல உபன்யாசமோ ஏதோ பண்றவர்கள் என்ன சொல்றார்கள் சாதாரணமா அப்படின்னு, ஐயோ அடியனுக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியாமல் இருந்தாலும் ஏதோ 2 வார்த்தை பேசுறேன் அப்படின்னு லௌகிக்கமா பேசுறார்கள். ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு மனசுல எல்லாம் தெரியும் தான் இருக்கு அப்படின்னு. இது அடியேன் சொல்றதுக்கு அடியனுக்கு அர்ஹதை கிடையாது. சுவாமி அண்ணங்கராச்சாரியர் தம்முடைய திருப்பாவை வியாக்கியானத்தை ஆச்சரியமா சாதிக்கிறார். ஒரு உபன்யாசத்துக்கு போற அவ என்ன சொல்லுவா அப்படின்னு, ஐயோ இப்பேற்பட்ட சுவாமி எங்கேயுமே நமக்கு கிடைக்க மாட்டார், இவருக்கு தெரியாத விஷயமே இல்லை, பெரிய மகாத்மா, எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவர் அப்படி இப்படின்னு புகழ்றார்கள். உபன்யாசம் பண்றவர்கள் என்ன பண்றார்கள், ஐயோ எனக்கு எந்த சாஸ்திரமும் தெரியல சுவாமி, அடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இதோ பெரியவாளுடைய ஆக்ஞையை வச்சுன்னு நான் 2 வார்த்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா அவரை வேடிக்கையா சொல்லியிருக்காரு ஆச்சரியமா. இதையே மாத்தி சொல்லிவிட்டா சும்மா உபன்யாசம் பண்றவர்கள் சும்மா இருப்பார்களா அப்படின்னு அவர் கேட்கிறார் இந்த வியாக்கியானத்தில். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி, ஏதோ நாம கூட்டிருக்கோம் உபன்யாசம் பண்ற வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். யாராவது ஒத்துக்கிறாளா? என்ன சொன்னீர் சுவாமி, எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொன்ன, ஏன் கூப்பிட்டீர் அப்படின்னு கோவிச்சுண்டு எழுந்து போயிட மாட்டாளா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா கேட்டிருக்கு. இதுல ஏன் நைச்சானுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய, நமக்கு எல்லாம் தெரியும் மனசுல இருந்தாலும் கூட லௌகிகமான வெளி வார்த்தையில எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிக்கணும் அப்படின்னு சாதாரணமா ரொம்ப பேர் நினைக்கிறார்கள். ஆனா அந்த மாதிரி கிடையாது. அதற்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு கிரீக் பிலாசபர், பெரிய கிரீக் பிலாசபர் இருந்தான், அவனுடைய கதையில வரக்கூடிய ஒரு விஷயம், அந்த தேசத்துல இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம் ஒரு சமயத்துல சேர்ந்திருந்தாங்க. சேர்ந்திருந்த சந்தர்ப்பத்துல அவள்தான் கேட்டாலும், இந்த கிரீக் நாட்டிலேயே யாரு பெரிய சர்வஜன்னு நாம யாரை சொல்லலாம், எல்லாருக்காட்டிலும் பெரிய அறிவாளி யாரு? அப்போ அந்த தேவத்தை, அந்த கிரீக் நாட்டினுடைய தேவத்தை சொல்லித்தான், சாக்ரட்டிஸ் தான் he is the person who knows everything. அவனுக்கு தெரியாத விஷயமே இல்லை, அவன் தான் மகாஜானி. உடனே எல்லாரும் ஓடி வந்தாலும் சாக்ரட்டிஸ் இடத்துல எல்லாரும் சொன்னாலும், பரவாயில்லப்பா நீ பெரிய அந்த கிரீக் இந்த நாட்டினுடைய பிரதான தேவத்தையே ஒன்னு, you are the best greatest scholar in this world, in this land of Greece அப்படின்னு சொல்லி கொடுத்த அப்படின்னு, என்ன அவனுக்கு என்ன தெரிஞ்சுட்ட அப்படின்னு எல்லாம் கேட்டான். உடனே அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னானா, ஐ நோ தட் ஐ நோ நாட், எனக்கு ஒன்னும் தெரியலேன்றது எனக்கு புரிஞ்சிருக்குப்பா, அவ்வளவுதான். இதுதான் உபனிஷத்துலயும் சொல்றது, எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதஸஹ அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம். ஒரு ஞானியாக இருக்கக்கூடியவனுக்கு அந்த பகவானுடைய இந்த உலகத்தினுடைய ஒரு வைசிஷ்டியம் வைசால்யம் இதெல்லாம் தெரிந்த சந்தர்ப்பத்தில், ஓஹோ இதை நாம் பூர்த்தியாக அறிய முடியாது, நாம் எவ்வளவு அறிய முடியும்னு ஏதோ ஒரு சின்ன அம்சம் தான் நாம அறிய முடியும். ஏன்னா அபரிமிதமாக இருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூபத்தை பரிமிதமான இந்த புத்தி கிரகிக்காது. அப்படின்னு யாருக்கு தெரியுது? என்ன பகவத் சாட்சா்காரம் ஏற்பட்டவர்களுக்கு தான் தெரியும். பகவத் சாட்சா்காரம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அடியோங்களுக்கு என்ன தெரியுமே, என்ன புது விஷயம் இருக்கு, வைகுண்டம் சரி பகவான் எல்லாம் தெரிஞ்சு கொடுத்த, இனிமே என்ன அப்படின்னு தோணும். அதனால யாருக்கு அந்த பகவத் சாட்சா்காரம் ஏற்பட்டிருக்கோ அவர்களுக்கு என்ன தெரியும், ஐயோ
அச்சிந்தியம் பிரம்மணோ ரூபம் கஸ்தத்வேதித்தும் அர்ஹதி. யாருக்குமே புரியாது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாதுன்றது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால எல்லாம் புரிஞ்சிருக்கிறவர்கள் என்ன சொல்றார்கள், ஐயோ நமக்கு ஒண்ணுமே தெரியலையே, ஒண்ணுமே புரியாதும், இதெல்லாம் பெரிய விஷயம் என்ன, எல்லாம் நமக்கு புரிஞ்சாச்சுப்பா, இதெல்லாம் யோசனை பண்ணி வச்சாச்சு அப்படின்ற. யாருக்கு அந்த பகவத் சாட்சா்காரமோ ஆச்சாரியருடைய ஒரு சாட்சா்காரமோ ஏற்பட்டு அவர்களுடைய ஒரு திவ்யமான விஷயம் புரியுதோ அவர்கள் என்ன சொல்லிக்கோ, ஒண்ணுமே புரியலையே, நான் ஒரு பெரிய பாவி, அதனாலதானே எனக்கு சரியான ஞானம் பூர்த்தியா பகவத் சாட்சா்காரம் ஏற்படாமல் இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்போ அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு என்னன்னா, ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியலையேப்பா அப்படின்னு. அந்த திருஷ்டியில நைச்சியம் அப்படின்றது சகஜமாக ஏற்படணுமே தவிர, சுவாமி அண்ணங்கராச்சார் சாதித்தபடி என்ன சாதித்தார்னா, அதான் நமக்கு எல்லாம் தெரியும்னு மனசுல வச்சுண்டு ஒன்னும் தெரியாதுன்னு நாம சொல்றோம். இந்த உபன்யாசக்கரை இன்ட்ரடியூஸ் பண்றவர்கள் இவருக்கு என்ன தெரியும், இருந்தாலும் ஏதோ ஸ்டேஜ்ல நாம 2 வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்னு சொல்லி அவர்கள் கொள்றார்கள். இது ரெண்டும் தப்பு அப்படின்றதுதான் இங்க ஆச்சரியமான விஷயம். அப்படி திருவரங்க தமுதனாருக்கு அவருக்கு தெரியும், ஐயோ ஆச்சாரிய வைபவம் அபரிமிதமானது, அந்த அபரிமிதமான வைபவத்தை புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கக்கூடியவன் நான், எனக்காட்டிலும் பாவிகள் யார் அப்படின்னு அவருக்கு சகஜமா அவருடைய மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாவனை. அதை வச்சுட்டு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, வஞ்சனெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் அவர் ஒப்பாரில்லாத அருவினையேன். எனக்கு சமானமாக பாவியே கிடையாது. அப்பேற்பட்ட நான் என்னுடைய கபட்ட ஹிருதயத்துல எப்பொழுதும் சுவாமி எம்பெருமானாரை நினைச்சுட்டே இருக்கேன். ஆனா என்னாம் இதும் அவன் மொயம்புகழ்கே, அவருடைய அந்த சுவாமி எம்பெருமானாருடைய ஒரு புகழுக்கு என்ன தீங்கு ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி தம்முடைய அந்த ஒரு பரம நைச்சியத்தினுடைய பராகாஷ்டியை இங்கே காட்டுறேன். வைப்பாயவான் பொருளென்னு நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுஷனை இரநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாமிதும் அவன் மைம்புகழ்கே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 24ஆம் பாட்டு. மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தொறும் மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன் முனநாள்களெல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போத்தும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமெஞ்ஞானத்து ராமானுஷன் என்னும் கார்தன்னையே. முன்னாடி 23வது பாசுரத்துல இப்பேற்பட்ட மகிமாதிசயத்தை உடையரான சுவாமி எம்பெருமானாரை ஸ்துதிப்பதற்கு அடியேனுக்கு எந்த அருகதையும் இல்லையே அப்படின்னு சுவாமி திருவரங்க தமுதனார் தம்மை பற்றி தாமே சொல்லிக் கொள்ளுகிறார். அப்படி இருந்தாலும் கூட எப்படி இந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை இராமானுஷ நூத்தந்தாதி என்கிற முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோ, அப்பேற்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை எப்படி பண்ணினார் அப்படின்னு கேட்ட, அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அருகதையும் அந்த சுவாமி எம்பெருமானாருடைய கிருபையாலேயே ஏற்பட்டது அப்படின்ற அர்த்தத்துல ஆச்சரியமா காட்டுறார். அதுல முதல்ல என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய ஸ்திதி எப்படி ரொம்ப மிகீனமான ஒரு ஸ்திதி, ரொம்ப தாழ்ந்த ஸ்திதியாக இருந்தது அப்படின்றத முதல்ல சொல்றார். மொய்த்தயன் தீவினையால் பல்லுடல் தொறும் மூத்து. எத்தனையோ ஜென்மங்கள் அடியேன் எடுத்திருக்கேன். சாதாரணமாக என்ன சொல்லுவார்கள்னா, இந்த மனுஷ ஜென்மம் அப்படின்றது ரொம்ப சிரமமாக, அதாவது சிரமப்பட்டு ஏற்படக்கூடிய ஜென்மம் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா,
ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபமஹோ பும்ஸ்துவம் ததோ விப்ரதா அப்படின்னு சொல்லி சுபாஷிதங்கள்ல சொல்றது. ஒருவனுக்கு நரஜன்ம துர்லபமஹோ, நரஜன்மம் மனித ஜென்மம் அப்படின்றது கிடைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஆனா லௌகிகமா யாராவது கேட்கலாம், இந்த உலகத்துல இப்போ 600 கோடி ஜனங்கள் இருக்க, 600 crores, இவ்வளவு ஜனங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எப்படி ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு அது ரொம்ப விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம். ஆனா அதனுடைய விஷயம் நமக்கு பூர்த்தி தெரிஞ்சா எப்படி அது உண்மைன்னு தெரியும். இதுல கூட சங்கர பகவத் பாதர் கூட ரொம்ப ஆச்சரியமா சொல்றார், இது நமக்கு சம்மதம் பூர்த்தி. என்ன சொல்றார்? துர்லபம் திரயமே வைத்தது தெய்வானுகிரக காரணம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரய. அதாவது நமக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு 3 பிரதானமான அம்சங்கள். இது ரொம்ப துர்லபம், ரொம்ப சிரமத்தாலதான் நாம் சாதிக்க வேண்டும் அப்படின்றது. அது எதுன்னு கேட்ட, துர்லபம் திரயமே வைத்தது தெய்வானுகிரக காரணம் மனுஷ்யத்துவம். முதல்ல இந்த மனித ஜென்மம் கிடைக்கிறது தான் ரொம்ப சிரமம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எத்தனையோ இப்போ உலகத்துல 600 கோடி ஜனங்கள் இருந்தாலும் கூட எத்தனை பேருக்கு மோட்சம் வேணும்ன்ற ஒரு தீவிரமான ஆசக்தி இருக்கு, திருடமான அத்தியவசாயம் இருக்கு அப்படின்னு கேட்ட, இந்த உலகத்துல 99.99 99% ஜனங்களுக்கு முமுட்சத்துவம் கிடையாது. அவர்களுக்கு மோட்சத்தை பத்தி ஒரு கற்பனையும் கிடையாது. அதுக்கப்புறம் மோட்சம் வேணும்னு ஒரு முமுட்சுக்கள் ஆனதுக்கு அப்புறமும் கூட அவர்களுக்கு சதாச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறது, அதை விட சிரமமான விஷயம். இந்த மகாபுருஷ சம்ஸ்ரயா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. மகாபுருஷன் யாருன்னு, சுவாமி எம்பெருமானாரை போன்றவர்கள் தான் மகாபுருஷர்கள். பகவத் சாட்சா்காரத்தை அடைந்தவர்கள், தங்களுக்கும் மோட்சத்தை ஏற்படுத்தி கொண்டு இதரர்களுக்கும் மோட்சத்தை கொடுக்க வைக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவர்கள். இது 3ம் ரொம்ப துர்லபம். இது பருவக்கிரமத்திலேன்னு சொல்லுவா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். துர்லபம் திரயமே வைத்தது தெய்வானுகிரக காரணம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரய. மனுஷத்துவம் கிடைக்கிறதே ரொம்ப சிரமம், மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதே ரொம்ப சிரமம். மனுஷ ஜென்மம் கிடைச்சாலும் முமுக்ஷுத்துவம், தீவிரமான மோட்சம் வேணும்ங்கிற தீவிரமான இச்சை ஏற்படுறது அதை விட சிரமம். மோட்சம் வேணும்னு ஏற்பட்டுட்டாலும் கூட எல்லாருக்கும் மகாபுருஷ சம்ஸ்ரயான்னு சதாச்சாரிய சம்பந்தம் ஏற்படாது, சதாச்சாரியருடைய ஒரு ஆசிரியம் கிடைக்காது அப்படின்னு ஆச்சரியமா சங்கர பகவத் பாதர் சொல்றார். இது எல்லா அம்சத்திலையும் நமக்கு உபாதேயமான விஷயம். அனுக்தம் அவிருத்தம் அந்நியதோ கிராஹ்யம்னு நம்ம சித்தாந்தத்துல ஒரு பெரிய விஷயம். நம்முடைய சித்தாந்தத்துல சொல்லப்படாமல் இருந்தாலும், நம்முடைய சித்தாந்தத்துக்கு விரோதமாக இல்லாமல், அதுவா நம்முடைய சித்தாந்தத்திற்கு போஷகமாக இருந்தால் அந்த விஷயம் நமக்கு அவசியம் கிராஹ்யம்னு பூர்வாச்சாரியாருடைய கருத்து. அதை சொல்ற, மொய்த்த என் தீவினையால், என்னுடைய பாவம் எப்பேற்பட்டது, எவ்வளவு தீவிரமான பாவம் அடியனுடையதுன்னு கேட்ட, பல்லுடல் துரம் மூத்து. எத்தனையோ ஜென்மங்கள். இப்ப நமக்கெல்லாம் சிருஷ்டி அதை வேடிக்கையா அடியனுடைய ஆச்சாரியன் சொல்வார். இப்போ அடியனுக்கோ இங்க இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் எத்தனை கோடி ஜென்மங்கள் ஏற்பட்டதுன்னு யாருக்குமே தெரியாது, பகவானுக்கு தெரியும். அந்த விஷயம் வேற. பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவச்ச அர்ஜுன தானியம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபான்னு கீதையில பகவான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. நமக்கெல்லாம் எத்தனை ஜென்மம் ஏற்பட்டிருக்குன்னா எத்தனையோ கோடி ஜென்மங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு அமீபாலேந்து ஆரம்பிச்சு எப்படி அதெல்லாம் ஒரு டெவலப் ஆகுதுன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இருக்கட்டும். பிரகிருதத்துல என்னன்னா பல்லுடல் தரும் மூத்து, எத்தனையோ கோடிக்கணக்கான ஜென்மங்கள், இல்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எதுன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன், அதுல இருந்து ரொம்ப சிரமப்பட்டு போனேன்.
என்ன எத்தனையோ புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம், இஹ சம்சாரே பகு துஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரேன்னு சங்கராச்சாரியருடைய இன்னொரு வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை, எல்லாருக்கும் அன்வயிக்கக்கூடிய வார்த்தை. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம், இஹ சம்சாரே பகு துஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. மறுபடியும் பிறக்கிறது, மறுபடியும் மரணத்தை அடையிறது, மறுபடியும் கர்ப்பவாசம், கேன பிராப்தம் கர்ப்பவாசாதி துக்கம் அப்படின்றார் குலசேகரார். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜென்ம மரண சக்கரத்தாலே நாம் விடுதலையை, மோட்சத்தை, மோட்சம் அப்படின்னாலே விடுதலை அப்படின்னு அர்த்தம். எதுல இருந்து விடுதலை? என்ன? இந்த ஜென்ம மரண சக்கரத்திலிருந்து விடுதலை. அப்படி அது வேணும்னா நமக்கு கிருபையா பாரு, பகவானுடைய கிருப்பையாரு தான் நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்றது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய ஒரு பரம ஆதரணீயமான ஒரு பிரமேயம். அப்படி அதனால் ஜெயித்தொழிந்தேன், அப்படியெல்லாம் பண்ணி சிரமப்பட்டேன். இப்போ என்னன்னு கேட்டேன். புனநாள்களெல்லாம் அப்படின்னு சொல்லி பொய்த்தவம் போத்தும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமெஞ்ஞானத்தி ராமானுஷன். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அடியனுக்கு பகவத் ராமானுடைய ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது, சுவாமி எம்பெருமானாருடைய ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது. அந்த எம்பெருமானார் எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டார். பொய்த்தவம் போத்தும், பொய்யான தபஸ். பொய்யான தபஸ் என்னன்னு கேட்டார். ஒரு கெட்ட உத்தேசத்தாலே பண்ணக்கூடிய தபஸுக்கு பொய்த்தவம். அதற்கெல்லாம் நமக்கு உதாரணம் நன்றாக கிடைக்கிறது. இப்போ ஹிரண்யகசிபுனுடைய தபஸ் எப்பேற்பட்டது? எத்தனையோ லட்ச வருஷ காலம் அன்னாகாரங்கள், அதாவது தீர்த்தம் சாப்பிடாமல், லப்பக்ஷா வாயுபக்ஷான் அந்த மாதிரி இருந்து கொண்டு, காத்து சாப்பிட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டு கொண்டு, அதுவும் இல்லாமல் எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள் தபஸ் செய்தார்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ அங்கேருந்து அவனுடைய சிரஸ்லேருந்து அப்படியே புகை வர ஆரம்பிச்சு. இப்போ தேவதைகள் எல்லாம் அப்படியே என்ன பண்றதுன்னு சிந்தாக்கிராந்தர்களா. அப்புறம் பிரம்மா அவனுக்கு வரத்தை கொடுத்தான்னு சொல்லி கதை இருக்கு. அதுதான் பிரசித்தமான கதை. இது யாரும் மனிதர்கள் என்னை சம்ஹரிக்க கூடாது, இவர்கள் சம்ஹரிக்க கூடாது, கிரகத்துக்கு வெளியிலே சம்ஹாரம் ஏற்படக்கூடாது, உள்ளே சம்ஹாரம் ஏற்படக்கூடாது, பகலிலே ஏற்படக்கூடாது, ராத்திரியிலே, இப்படியெல்லாம் வரத்தை எடுத்துண்டு அந்த வரத்தை துருபயோகம் பண்ணி கொண்டு அவன் என்ன பண்ணா, உலகத்துக்கெல்லாம் கண்டக்கனாக. ராவணாதிகளும் அப்படிதான். அப்படி எத்தனையோ பேர் கெட்ட உத்தேசத்தால் அவர்களுக்கு பகவானை அடைந்து ஒரு சாஸ்வதமான சுகம் சாந்தியை அடையணும் அந்த மாதிரி கிடையாது. அவர்கள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பேர்ல அவர்கள் அதிகாரத்தை பண்ணணும்னு சொல்லி அவர்களுக்கு அதுதான் உத்தேசம். அப்படியே இந்திரிய சுகங்களை அனுபவிக்கணும் தான் அவர்களுக்கு உத்தேசம். அதெல்லாம் பொய்த்தவம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கெட்ட உத்தேசத்தாலே பண்ணக்கூடிய தவத்துக்கு பொய்த்தவம் அப்படின்னு பேர். அப்ப ஏற்பட்ட பொய்த்தவம் போத்தும் புலச்சமயங்கள், வெவ்வேறு சமயங்கள், அதாவது சாஸ்திரங்கள். அந்த சாஸ்திரங்கள்ல இப்போ வாம மார்க்கம்னு ஒண்ணு உண்டு. அந்த வாம மார்க்கத்துல எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விதிக்கப்படுறது. விதிச்சு அதிலேருந்து அவர்கள் ஏதோ ஒரு சுகத்தை அபேட்சிக்கிறார்கள். அந்த சுகத்துக்காக அவர்கள் நிறைய சிரமப்படுறார்கள். அப்பேற்பட்ட எத்தனையோ சமயங்கள் எல்லாம் இருக்கு. அந்த சமயங்கள் எதுன்னா வேத பாக்கியமான சமயங்கள் அப்படின்னு நம்ம இதுல சொல்றோம். அப்போ பௌத்தர்கள், ஜெயினர்கள் அந்த மாதிரி பண்ணினார்களான நமக்கு அதற்கு வேற விதமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒவ்வொரு சாஸ்திரத்தையும் நாம் ஆழ்ந்து பார்த்தால்தான் நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஆனா மொத்தத்துல என்னன்னு கேட்ட, அந்த சமயங்களாலே ஒரு நியாயமான ரீதியில எப்பேற்பட்ட ஒரு சாஸ்வதமான சுகம்னு நம்ம மோட்சத்தை என்ன சொல்றோமோ, பிரம்மானந்தம்னு என்ன சொல்றோமோ, சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்டிதேதி
அப்படின்னு உபனிஷத்துக்களிலே என்ன ஒரு அற்புதமான சுகம். அங்கேயும் கூட சர்வகாம அவாப்தின்னு சொல்றது, நம்முடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆறுது. எப்பேற்பட்ட ஆசைகள் அப்படின்னு பகவத் சங்கல்பத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய ஆசைகள், பகவானுடைய பக்திக்கு போஷகமாக இருக்கக்கூடிய ஆசைகள் அப்படின்னு நாம வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆசைகளை ஏற்படுத்தக்கூடிய மோட்ச மார்க்கத்தை சொல்லக்கூடிய சமயங்கள் புலச்சமயங்கள். அதெல்லாம் என்ன பண்றது? பொய்த்தவம் போத்தும். அந்நியாயமான ரீதியில, ஒரு நியாய அசம்மதமான ரீதியில அந்த சமயங்கள் எல்லாம் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்றது. அந்த மதங்களை எல்லாம் நிரசித்தவர் யார்? நிலத்தவிய கைத்தார். அப்படியே அதெல்லாம் பஸ்மீபூதமா போச்சுன்னு சொல்லி சொல்றார். அப்படி பண்ணினவர் யாருன்னு கைத்த மெஞ்ஞானத்து இராமானுஷன். உண்மையான ஞானம் வந்துடுத்தோன்னு பொய்யான ஞானம் போயிடும். எப்படின்னு கேட்ட, நல்ல வெளிச்சம் வந்ததுன்னு ஒரு சின்ன அணுவினுடைய அளவுக்கும் இருட்டு இருக்காது இல்லையா? அந்த மாதிரி மெய்ஞானத்து இராமானுஷன். மெய்ஞானம் வந்தாச்சுன்னா பொய்ஞானம் போய்தான். மெய்ஞானம் தான் என்னன்னா பெரிய வெளிச்சம் போல. அதனாலதானே எம்பெருமானாருக்கு பாஸ்கரஹான்னு பேர். எம்பெருமானாருடைய இன்னொரு ரூபம் எதுன்னு கேட்ட, அதுக்குதான் என்ன சொல்றார்கள்? வகுலபூஷண பாஸ்கரோதயம்னு சொல்ற. அப்படியே ராமானுஜ புண்ணிய அம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயத ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகர. எம்பெருமானாருக்கும் சூரியனுடைய ஒரு ஸ்வரூபம் உண்டு. சூரியன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்ட, அந்தகாரத்தை எல்லாம் போக்கிடும். ஒரு அணு அளவுக்கு கூட அந்தகாரம் இருக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடும். அப்படி நம்ம சுவாமி எம்பெருமானார் என்ன பண்ணார்? புண்ணிய அம்போஜ விகாசாய, புண்ணியம் என்கிற ஒரு கமலம், அதனுடைய விகாசத்தை ஏற்படுத்தினார். அப்படியே பாபத்வாந்த க்ஷயாயத, பாவம் என்கிற இருட்டை போக்கடித்தார். அப்பேற்பட்ட ராமானுஜ திவாகரஹா அப்படின்னு எப்படி சொல்றோமோ, அந்த திவாகரஹான்னு சொல்றது என்னன்னா ஞானத்தினுடைய பிரதீகம். ஞானம் அப்படின்றது எப்பொழுதும் அது வெளிச்ச ரூபமாக இருக்கும். அஜ்ஞானம் எப்பொழுதும் அந்தகார ரூபமாக இருக்கும். அப்படி அஜ்ஞானம் என்கிற அந்தகாரத்தை போக்கி ஞானம் என்கிற வெளிச்சத்தை ஏற்படுத்திட கைத்த மெய்ஞானத்து இராமானுஜன். இந்த பகவத் ராமானுஜர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, இன்னும் கார்தன்னை அப்படின்னு சொன்ன ஒரு கார்மோணம்னு கன்னடத்துல சொல்லுவார். அதாவது கருப்பாக இருக்கக்கூடிய மேகம். அந்த கருப்பா இருக்கக்கூடிய மேகத்தினுடைய விசேஷம் என்னன்னா, அதுல அப்படியே ஜலம் நிறைஞ்சிருக்கணும். அது அப்படியே நேர ஜலத்தை வர்ஷிக்கிறது, தாராகாரமாக ஜலத்தை வர்ஷிக்கிறது. வெளுப்பாக இருக்கக்கூடிய மோடமோ, அதாவது மேகமோ, இல்ல வேற ஒரு வர்ணம் இருக்கக்கூடிய மேகமோ அந்த மாதிரி ஜலத்தை வர்ஷிக்காது. அதுக்குதான் பகவானான கண்ணனுக்கு நீலமேகஷ்யாமகான்னு சொல்லுவோம். அதாவது கருப்பான மேகம் போன்ற இருக்கக்கூடிய ஒரு நிறம் அந்த பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திற்கு. எதற்காக கருப்பாக நீலமேகஷ்யாமகான் ஏன் சொல்ற அப்படின்னு, ஆஸ்ரிதர்களுடைய ஒரு பிரார்த்தனைகள் எல்லாம் என்ன இருக்கும், அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் தலை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கிருபாவர்ஷத்தை வர்ஷிக்க கூடியவன் பகவான் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி பகவத் ராமானுஜர் சுவாமி எம்பெருமானார் அவருடைய ஒரு ஸ்வரூபம் என்னான்னு, அவரும் கூட ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய அற்புதமான கருப்பான மேகம். அவர் என்ன பண்ற, தம்முடைய கிருபாவர்ஷத்தாலே நம்முடைய அனிஷ்டங்களை எல்லாம் போக்கி, நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கி நமக்கு உஜ்ஜீவனத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால முதல் அர்த்தத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, மொய்த்த என் தீவினையால் பல்லுடல் துரும் மூத்து அதனால் எய்தொழிந்தேன். இப்படி ரொம்ப ஹீனமான ஸ்திதியில இருந்த
ஆனா அந்த சமயத்துல எனக்கு என்ன ஆச்சுன்னு சொன்ன, பொய்த்தவம் போத்தும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமெஞ்ஞான திராமானுஜன் என்னும் கார்த்தன்னையே இன்று கண்டு உயர்ந்தேன் அப்படின்னு, இன்று கண்டு உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது 2வது பாதத்துல, அதாவது 2வது லைன்ல கடைசியில இருக்கு. அந்த என்னும் இராமானுஜன் என்னும் கார்தன்னையே கண்டு உயர்ந்தேன் அப்படின்ற அன்வயம் பண்ணிக்கணும். சாதாரணமா என்ன சொல்லுவான்னா, சம்ஸ்கிருத பாஷையில ஒரு பத்தியம்னு எடுத்துட்டா, ஒரு பொயம் அப்படின்னு எடுத்துட்டா பதங்கள் வேற வேற இடத்துல இருக்கும். அதையெல்லாம் நாம ப்ரோஸ் ஆர்டர்ன்னு சொல்லி அன்வயிக்கிறதுன்னு சம்ஸ்கிருதத்துல பேர். அன்வயான்னு சொல்லுவா. இங்கிலீஷ்ல கான்ஸ்ட்ரூன்னு சொல்லுவாரு. அதாவது அர்த்தத்துக்கு அனுகுணமாக நாம் அந்த பதங்களை யோஜனம் பண்ணிக்க வேண்டும். இந்த ஒரு தமிழ் பத்தியத்திலையும் அப்படிதான். இன்று கண்டு உயர்ந்தேன் அப்படின்னு 2வது லைன்லயே வந்துடுது. ஆனா அது கிரியாபதமாக இருக்கிறபடியாலே சர்வம் வாக்கியம் கிரியாயாம் பரிசமாப்பியத்தைன்னு சொல்லி சம்ஸ்கிருதத்துல நியமம். அந்த நியமம் இங்கேயும் அன்வயிக்கிறது. இராமானுஷன் என்னும் கார்தன்னையே இன்று கண்டு உயர்ந்தேன் அப்படின்னு நாம் அன்வயம் பண்ணிக்க வேண்டும். அப்படி இப்பேற்பட்ட கைத்த விஞ்ஞானத்து இராமானுஷன் என்னும் கார்தன்னையை கண்டு உயர்ந்தேன். அதாவது இப்பேற்பட்ட பரம பாப்பியாக இருந்த அடியேன் இப்பேற்பட்ட எல்லா துஷ்டமான சாஸ்திரங்களை எல்லாம் நிரசித்து சச்சாஸ்திரங்களை எல்லாம் பிரதிஷ்டாபிதமாக பண்ணி நமக்கு கிருபாதாரையை வர்ஷிக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார் என்கிற மகாமேகத்தை கண்டு அதை அனுபவித்து அடியேன் உயர்ந்தேன், அடியேன் உஜ்ஜீவித்தேன், எனக்கு உஜ்ஜீவனம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட காரணத்தாலே அடியேனுக்கு பகவத் ராமானுஜரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு அருகதை உண்டு அப்படின்னு ஸ்தாபிக்கிறார். ரொம்ப அற்புதமான பாசுரம். எல்லா பாசுரங்களும் அற்புதமான பாசுரம் தான். இந்த பாசுரமும் ரொம்ப பரமாத்புதமான பாசுரம்னு வச்சுக்கணும். மொய்த்தன் தீவினையால் பல்லுடல் தொறும் மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன் முனநாள்கள் எல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போத்தும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமெஞ்ஞான திராமானுஜன் என்னும் கார்தன்னையே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 25வது பாசுரம். காரே கருணை ராமானுஷா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் உன்சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்னு தித்திக்குமே. இதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு பாசுரம். ஆரம்பத்துல தம்முடைய சர்வஸ்வமாக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானாரை நேராக சம்போதனம் பண்ற. காரே கருணை ராமானுஷா. சில பாசுரங்கள்ல நேராக விஷயத்தை சாதிக்கிறார். இந்த பாசுரத்துல சுவாமி எம்பெருமானாரைய சம்போதனம் பண்ற. சம்போதனம் அப்படின்னா நேராக அவருடைய திருநாமத்தை கீர்த்தனம் பண்ணி அவரை உத்தேசிச்சு பேசுறது. அதான் சம்போதனம்னு சம்ஸ்கிருதத்துல பேர். காரியே கருணை அப்படின்னு சொல்லி பகவத் ராமானுஜர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, ஸ்தல ஜல விபாகம் பாராதே வருஷிக்கும் மேகம் போதே சர்வ விஷயமாக உபகரிக்கும் கிருபையை உடைய ராமானுஜரே அப்படின்னு சொல்ற. அதாவது ஒரு மேகம் வர்ஷிக்கிற சந்தர்ப்பத்துல இந்த இடத்துக்குத்தான் இந்த தீர்த்தம் விழணும், இந்த இடத்துக்கு விழக்கூடாது அப்படின்னு அதை ஏதாவது பேதம் பண்றதா? எந்த பேதமும் பண்றது கிடையாது. அப்படி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அதுல விசேஷமாக சுவாமி எம்பெருமானார் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, எல்லா இடத்திலையும் தம்முடைய நிரேதுக்கமான கிருப்பையை வர்ஷிக்கிறார்.
இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த இடத்துல என்ன வியாக்கியானத்துல காட்டுறார்கள் அப்படின்னு சர்வ விஷயமாக உபகரிக்கும் அப்படின்னு. அதாவது சில பேர் என்ன நினைப்பான்னு, நாம் ஆச்சாரியன் இடத்துல போனால், பகவான் இடத்துல போனால் லௌகிகமான விஷயங்களை கேட்கக்கூடாது, மோட்சத்தை தான் நாம் பிரார்த்திக்கணும் அப்படின்னு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு கேட்ட, உடம்பு சரியா இல்லைன்னு வச்சுக்கணும், இந்த உடம்பை சரிப்படுத்தி கொடு, வியாதியை குணம் பண்ணுன்னு நம்ம கேட்கக்கூடாது, அது பகவானுக்கே சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பாரமைகாந்திய தர்மத்தினுடைய ஒரு பராகாஷ்டைன்னு சொல்லுவோம். லௌகிகமான எந்த பலத்தையும் நாம் நம்முடைய ஆச்சாரியர்களிடத்திலேயோ பகவானிடத்திலேயோ வேண்டக்கூடாது. ஆனால் சில பேர் லௌகிகமான பலத்தையும் கேட்பார்கள். இந்த லௌகிகமான பலத்தை கேட்கறதுக்கும் கூட நாம் பகவானிடத்துல போக வேண்டியது. அந்த லௌகிகமான பலத்தையும் நாம் பகவத் ராமானுஜரிடத்திலேயே கேட்கலாம், எந்த தோஷமும் கிடையாது. அதனாலதான் பகவத்கீதையில பகவானான கண்ணன் ஒரு வார்த்தையை சொல்றான், உதாரா சர்வ ஏவைதே ஞானீத்வாத்மைவ மே மதம் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஸ் சுக்ருதினோர்ஜுனா ஆர்த்தஹ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீ ச பரதர்ஷபா. ஆர்த்தகான்னு சொன்ன நஷ்டைஸ்வரிய காமின்னு சுவாமி எம்பெருமானார் வியாக்கியானம் பண்றார். அப்படியே அர்த்தார்த்தி, அர்த்தம் அப்படின்னா பொருள்கள், லௌகிகமான பலங்கள். இந்த லௌகிகமான பலத்தையும் உத்தேசிச்சு என்னிடத்துல ஸ்தோத்திரம் பண்றார்கள், என்னை பஜிக்கிறார்கள், என்னிடத்துல பக்தி காட்டுறார்கள் அப்படின்னு சொல்லி பகவானான கண்ணன் என்ன சொல்றாருன்னா, உதாரா சர்வையே வைத்து, இவர்கள் 4 பேருக்கும் கூட உதாரர்கள் அவர்களை புகழ்றார். என்னிடத்துல என் லௌகிகமான பலத்தை கேட்டான், என்னிடத்துல கைவல்யத்தை ஏன் கேட்டான்னு அவர்களுடைய விஷயத்திலே திரஸ்கார பாவனையை காட்டுறது கிடையாது. அப்படி பகவத் ராமானுஜரிடத்திலையும் நமக்கு ஒருவேளை ஏதோ ஒரு லௌகிகமான ஆசை இருந்தால் அதை நாம் நேரா உடையவரிடத்திலேயே போய் கேட்கலாம், எந்த தப்பும் கிடையாது. அதனாலதான் இங்க என்ன சொல்றார்கள் வியாக்கியாத்தாக்கள் அப்படின்னா, சர்வ விஷயமாக உபகரிக்கும் கருணையுடையவர் பகவத் ராமானுஜர் சுவாமி எம்பெருமானார் அப்படின்னு சொல்லி அதையே வச்சு சுவாமி எம்பெருமானாரை சம்போதிக்கிறார் சுவாமி திருவரங்கத்தமுதனார். காரே கருணை ராமானுஷா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் மின்னருளின் தன்மை. உன்னுடைய அருள் கிருபா, அந்த கிருபை எப்பேற்பட்டது, அது ஒரு பெரிய சமுத்திரம் போல. அந்த அற்புதமான கிருபையினுடைய தன்மை, அதனுடைய வைபவத்தை இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர். இந்த கடலிடம் அப்படின்னா இந்த உலகம். இந்த உலகத்துல உன்னுடைய கிருபையினுடைய பெருமையை, அதனுடைய வைபவத்தை யார் தானே அறிய முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரும் அறியவே முடியாது. இன்னொரு திருஷ்டாந்தம், யார் அறிய முடியும் அப்படின்னு அறியவே முடியாது என்றது இருக்கு. உபதேச ரத்ன மாலையில சுவாமி மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார், 6 வச்சன பூஷணத்தின் நாள் பொருளெல்லாம் அறிவார், ஆரது சொல் நேரில் அனுட்டிப்பார் அப்படின்னு. யாருமே இல்லை, யார் அறிய முடியும் அப்படின்னு. அச்சிந்தியம் பிரம்மணோ ரூபம் கஸ்தத்வேதி துமர்ஹதி. யாருக்குத்தான் அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு கேட்ட யாருக்குமே கிடையாது அப்படின்னு. அப்படி சுவாமி எம்பெருமானாருடைய கிருபையினுடைய பெருமையை யாரும் அறியவே முடியாது. அது அப்பேற்பட்ட அந்த கிருபையினுடைய வைபவாதிசயம் அப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான், சகலவிதமான பாபங்களுக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடியவன் அடியேன். நான் நீ என்னை உய்த்த பின், இப்பேற்பட்ட என்னை நீ உய்த்து விட்டாய். அதாவது
உன்னுடைய கிருபையை என்னிடத்திலே காட்டி அடியேன் உயர்ந்தேன், அடியேன் உஜ்ஜீவனத்தை அடைந்தேன். அதனால உன் ஷீரே உயிர்க்குயிராய், உன்னுடைய ஷீர் அதாவது உன்னுடைய கல்யாண குணங்கள் என்ன இருக்கும், அந்த கல்யாண குணங்களே என்னுடைய உயிருக்கும் உயிர். உயிருக்கும் உயிர் அப்படின்னா என்ன, இந்த இந்த பாஞ்ச பௌத்திகமான சரீரம், அந்த சரீரம் தரிக்கணும், அதாவது இந்த ஆத்மா இந்த சரீரத்துல இருக்கணும்னா உயிர் தான் பிரதானம். பிராணவாயுன்னு பேர். ஒருத்தர் பரமபதிச்சுட்டானா என்ன சொல்றோம், பிராணம் போயிடுதா அப்படின்னு கேட்போம். அதாவது இந்த பிராணவாயு தான், பிராணவாயு எதுவரையில் இந்த சரீரத்துல இருக்கோ அதுவரையில் இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்துல தரிக்கும். அதனால உயிர் அப்படின்னு சொல்றோம். அப்படி அந்த பிராணவாயு எப்படி சரீர தாரணத்துக்கு பிரதான காரணமோ அப்படி நமக்கு வேண்டியவர்களை நாம் உயிரா பாவிக்கிறதுன்னு சொல்றோம். லௌகிகமான பாஷை என்னுடைய உயிருப்பா அவர் இல்லைன்னா எனக்கு ஒரு க்ஷணமும் ஜீவிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ லௌகிகமா. அந்த மாதிரி அந்த உயிருக்கும் உயிராக இருக்கக்கூடியது எது என்ன, உன்னுடைய கல்யாண குணங்கள் அப்படின்னு சுவாமி எம்பெருமானாரை பார்த்து சொல்ற. அதனால அடியேற்கு இன்று தித்திக்குமே, எப்பொழுதும் அந்த அடியனுடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானாருடைய அந்த குணானுபவங்களை நாம் எப்பொழுதும் அப்படியே அனுபவிச்சுண்டு இருந்தால் அப்பேற்பட்ட ஒரு தித்திப்பினுடைய அனுபவம் அடியனுக்கு ஏற்படுறது. அதனால அடியேற்கு இன்று தித்திக்குமே. அதாவது சாதாரணமா நாம் எதை தித்திப்புன்னு பாவிக்கிறோம் அப்படின்னு லௌகிகமான திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறதா இருந்தால் எது ரொம்ப தித்திக்கும் அப்படின்னு, ஒரு கல்கண்டு இருக்கு, அந்த கல்கண்டு அது சாப்பிட்ட உடனே அதனுடைய ஒரு மதுர ரசம் நமக்கு தெரியுது, அப்பா ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். லௌகிகமா இப்ப குழந்தைகளுக்கு, இந்த காலத்துல குழந்தைகள் தான் இந்த மதுர ரசத்தை அனுபவிக்கிறதே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சாதாரணமா எங்க சின்ன வயசுல எல்லாம் மதுர ரசம் இருக்கக்கூடிய எந்த பொருளை கொடுத்தாலும் இந்த குழந்தைகள் தான் அவ்வளவு ஆசையா சாப்பிடும். ஒரு வயசு குழந்தை 2 வயசு குழந்தைக்கு ஏதாவது விழுந்துட்டு ஏதாவது அடிபட்டால் உடனே நாக்கில கொஞ்சம் சர்க்கரை வச்சுட்டா அந்த ஒரு மதுர ரசம் அதுக்கு ஏற்பட்ட உடனே அந்த வலி தெரியாமல் போயிடும். அதனால அந்த தித்திப்புன்னு சொல்லக்கூடிய மாதுரியம், மதுர ரசம், அது அவ்வளவு விசேஷமான ரசம். எப்படி இந்த நவரசங்கள்ல சிங்கார ரசம் தான் பிரதானம்னு சொல்றோமோ, சாந்த ரசம் தான் பிரதானம்னு சொல்றோமோ அவரவர்களுடைய ஒரு ஸ்திதிக்கு அனுகுணமாக, அப்படி ரசங்கள்ல மதுர ரசம் தான் பிரதானமான ரசம். அதனாலதான் ஒரு நல்ல ஒரு சுபமான காரியம்னா முதல்ல நாம என்ன பண்றோம், தித்திப்பான ஒரு பொருளை, ஒரு திருக்கண்ணமதோ இந்த சக்கரை பொங்கலோ இந்த மாதிரி தானே பண்றோம். ஒரு சுப காரியம்னா அதுதானே பண்றோம். குழந்தைக்கு ஆடி நிறைவு கொண்டாடணும்னு நம்ம என்ன பண்றோம், திருக்கண்ணம் பண்றோம். ஏன்னா அது தித்திப்பு அப்படின்னு சொல்லி அந்த மதுர ரசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அது அந்த மதுர ரசம் எதுலேருந்து ஏற்படுறதோ அதுலேருந்து விசேஷமான சந்தோஷம் ஏற்படுறது. அப்படி சுவாமி எம்பெருமானாருடைய அந்த குணானுபவம், உன் ஷீர்ன்னு சொன்ன பகவத் ராமானுஜருடைய திவ்யமான குணங்கள், அதையே உயிர்க்குயிராய் அப்படின்னு சொல்லி உயிருக்கெல்லாம் உயிராக நான் அதை பாவிக்கிறேன். அப்பேற்பட்ட அந்த உயிருக்கும் உயிராக இருக்கக்கூடிய உன்னுடைய குணானுபவத்தாலே அடியேனுக்கு இந்த மதுர ரசத்தினுடைய ஒரு அனுபவம் ஏற்பட்டு அதை வச்சுண்டு நான் உஜ்ஜீவிக்கிறேன். எப்போன்னு சொன்ன, நீ என்னை உய்த்த பின், உன்னுடைய கிருபாதாரை என்னுடைய விஷயத்துல என் பேர்ல எப்போ விழுந்ததோ அப்போலேருந்து எனக்கு எந்த ஒரு குறவும் கிடையாது. அந்த குறவு எப்படி நீங்கிட்டுன்னு சொன்ன, என்ன குறவு இருந்ததுன்னு சொன்ன, இக்கட அல்லலுக்கு நேரே உறவிடும் நான் சகலவிதமான பாவங்களுக்கும் அடியேன் ஆசிரியனாக இருந்தேன். எந்த க்ஷணத்துல உன்னுடைய கிருபை என்னுடைய விஷயத்துல ஏற்பட்டதோ அந்த க்ஷணத்துல என்னுடைய எல்லா பாவங்களும் நிவர்த்தி ஆயிடுச்சு. உன்னுடைய அற்புதமான குணங்களை அனுபவித்துக் கொண்டு அந்த ஒரு ரசானுபவத்தையே ரசத்தையே அனுபவித்துக் கொண்டு அப்படியே உஜ்ஜீவிக்கிறேன்.
அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள் இங்க பிரதானமா காட்டுறார் இந்த பாசுரத்தில். ஒரு விஷயம் என்னன்னா, பகவத் ராமானுஜர் சுவாமி எம்பெருமானார் எப்பேற்பட்டவர்னு கேட்ட, எல்லாருடைய விஷயத்திலையும் தம்முடைய கிருபாதாரியை வர்ஷிக்கிறார். அதற்கு லௌகிகமான திருஷ்டாந்தம் ஜலஸ்தல விபாகமர அப்படின்னு. இப்போ ஒரு மேகம் வர்ஷிக்கிறது என்ன, ஒரு ஆறு இருக்கு, அதுல முன்னாடியே தீர்த்தம் இருக்கே, நான் ஏன் வர்ஷிக்கணும்னு வர்ஷிக்காமல் போகாது. ஒரு மலை இருக்கு, இந்த மலையினுடைய பேர்ல வர்ஷிச்சா என்ன உபயோகம் அப்படின்னு அதுல வர்ஷிக்காமல் போகாது. அப்படியே பூமி இருக்கு, அந்த பூமியினுடைய பேர்ல ஏன் வர்ஷிக்கணும்னு அப்படி அந்த மாதிரி விபாகம் எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா இடத்திலையும் சமானமாக வர்ஷிக்கிறது. அப்படி ஒரு குருவாக இருக்கக்கூடியவன், அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பிரமாணம் காட்டுறார். விதரதி குரு பிராக்ஞே ததைவ யதா ஜடே அப்படின்னு ஆச்சரியமான விஷயம். அவகாசம் இல்லாமல் இருக்கிறதுனால அடியன் அந்த விஷயத்துக்கு போகணும். விதரதி குரு பிராக்ஞே யதா ததைவ யதா ஜடே. ஒரு குருவாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய சிஷ்யர்களுடைய பெயர்ல தன்னுடைய கிருபா வருஷத்தை வர்ஷிக்கிறான். இவன் பிராக்ஞன், இவன் ஜடன் அப்படின்னு சொல்லி எந்த விபாகமும் பண்ண மாட்டான். அப்படியே சுவாமி எம்பெருமானாரும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல ஜீவாத்மாக்களுடைய விஷயத்திலையும் தம்முடைய கிருபாதாரியை வர்ஷிக்கிறார். அதோட இன்னொரு விஷயம் அடியன் விஞ்ஞாபித்தபடி, லௌகிகமான பலத்தை கேட்டு வரவர்களுக்கும் கூட அவர்கள் அவரவர்களுடைய இஷ்டார்த்தத்தை பூர்த்தி பண்ணுகிறார். அதனால நமக்கு லௌகிகமான ஆசை இருந்தாலும் அதையும் நாம் பகவானிடத்துல போகணும்னு அவசியம் கிடையாது. சுவாமி எம்பெருமானார் இடத்திலேயே போய், அடியனுக்கு இந்த மாதிரி லௌகிகமான ஆசை இருக்கு, சுவாமி அதை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு கேட்ட ஒரு திருஷ்டியில தப்பு கிடையாது. ஏன்னா சர்வ விஷயமாக உபகரிக்கும் கருணை அப்படின்றது. ஏன்னா அவருக்கும் எப்படி பகவானுக்கு திருமால் அப்படின்னு பேர், ஏன்னா தன்னுடைய பக்தர்களுடைய விஷயத்துல அவனுக்கு மோகம் உண்டு, பக்தர்களை மோகிக்க கூடியவன்னு, அதுக்காக தான் அவனுக்கு திருமால் அப்படின்னு பெயருன்னு வியாக்கியானங்கள்ல நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டுறார். அப்படி பகவானுக்கு காட்டிலும் ஒரு தட்டு மேலாக இருக்கக்கூடிய, அதனாலதான் எம்பெருமான்னு பகவானுக்கு பேர், எம்பெருமானார்னு பகவத் ராமானுஜருக்கு பேர். அப்படி இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சத் பிரஜைகளுடைய ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அடியோங்கள், எங்களுக்கு லௌகிகமான ஆசை இருந்தால் அதை பூர்த்தி பண்ண வைக்க மாட்டாரா என்ன? அதனால லௌகிகமான ஒரு ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு கூட நாம் பகவத் ராமாந்திரி சுவாமி எம்பெருமானாரை ஆசிரியித்த எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஒரு கொள்ளையும் கொள்ளலாம்னு இங்க வச்சுக்கிறோம். அப்படின்னு சொல்லி அவருடைய பெருமை எப்பேற்பட்டதுன்னா யாரும் இந்த உலகத்துல அறிய முடியாது. ஏன்னா அவருடைய பெருமைக்கு எல்லையே கிடையாது. இன்னொரு திருஷ்டாந்தத்தை இந்த இடத்துல நாம ஸ்மரிக்கலாம். பிராட்டியினுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுவாமி கூரத்தாழ்வான் ஆச்சரியமா சாதிக்கிறார் ஸ்ரீஸ்தவத்தில். தேவித்வன் மகிமாவதிர்ன ஹரிணானாபித்வயா ஜ்ஞாயதே யத்யப்யேவமதாபி நைவ யுவயோ சர்வஜ்ஞதா ஹீயதே என்னாஸ்த்யேவ ததஜ்ஞதாம் அனுகுணாம் சர்வஜ்ஞதாயா விதுஹு யோமாம்போஜ விதந்தயா கில விதன்னே பிராந்தோயமித்யுச்யதே. அதாவது உன்னுடைய பெருமையினுடைய எல்லை உனக்கும் தெரியாது, உன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய பகவானுக்கும் தெரியாது. ஐயோ இப்போ அப்படி ஒரு விஷயம் தெரியலையா, அப்போ உங்களுக்கு சர்வஜத்துவம் போயிடுத்தேன்னு போகாது. எத்யப்யேவம் அதாபி நைவ யுவயோகோ சர்வஜதா ஹீயதே. உன்னுடைய பெருமையினுடைய எல்லைனம் தெரியாமல் இருந்தாலும் கூட உனக்கும் உன்னுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய பகவானான ஸ்ரீமன் நாராயணனுக்கும் சர்வஜத்வஹானி கிடையாது. ஏன்னா என் நாஸ்தியேவ ததஜ்ஞதாம் அனுகுணாம் சர்வஜதாயா விதுஹு. எது இல்லைன்னு இருக்கும் அதை இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கணும்.
அதனுடைய ஞானம் எனக்கு ஏற்படலையா, என்னால சர்வஜத்துவம் போயிடுத்தேன்னா போகாது. இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் சர்வஜத்துவத்திற்கு இலக்காக இருக்கும். அப்படி பகவத் ராமாந்தருடைய கிருபைக்கும் எல்லையே கிடையாது. அதனால அதை யாரும் அறியவே முடியாது அப்படின்னு சொல்லி, கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை. அதனுடைய ஒரு பரிணாமம் என்னன்னு கேட்டு, அல்லலுக்கு நேரே உறைவிடும் நான். என்னுடைய விஷயத்துல அது வர்ஷிச்சு பாவங்களுக்கெல்லாம் இருப்பிடமான என்னுடைய அந்த பாவங்கள் எல்லாம் போயிடுது. எப்போன்னு, எப்போ நீ என்னை கட்டாட்சித்தியோ அப்போன்னு சொல்லி அதை என்ன சொல்றார், உன்சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கு இன்று தித்திக்குமே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இதுல ஒரு விஷயம், அடியேனுக்கு தோற்றித்து அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன், யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. உபாதேயமாக இருந்தால் ஸ்வீகரிக்கலாம், அனுபாதேயமாக இருந்தால் விட்டுடலாம். இங்க எல்லாம் ராமானுஷா நீ அப்படின்னு நின்னருளின் வண்ணம் அப்படின்னு சொல்லி, நின்னருளின் தன்மை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் நீ என்னை உயித்த பின் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஏகவச்சனம் தான் உபயோகிக்கிறேன். இது எப்படி ஆச்சாரியருடைய விஷயத்துல ஏகவச்சன பிரயோகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட, நம்முடைய சம்பிரதாயத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம். நாம் பகவானை குறித்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல பகவானுடைய விஷயத்தை நாம் பகுவச்சன பிரயோகம் பண்றது கிடையாது. நாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் கண்ணன் இப்படி சொன்னான், சக்கரவர்த்தி திருமகன் சொன்னான் அப்படின்னு ஏகவச்சன பிரயோகம் தான் பண்றோம். இது உச்சிதமா அப்படின்னு கேட்டேன். அப்படியே நாம் பெருமாளை இப்படி நாம் ஏகவச்சன பிரயோகம் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்ட, ஒரு நம்முடைய சம்பிரதாயத்திலையும் பெரியோர்களுடைய கருத்தும் இப்படி இருக்கு. யார் நமக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்துல நாம் ஏகவச்சன பிரயோகம் பண்றது அப்படின்னு சகஜமான விஷயம். உதாரணத்துக்கு, நாம் ரொம்ப நெருங்கி இருக்கிறவர்களை பாடா போடான்னு சொல்லி நாம் லௌகிகமான பாஷையில சொல்றதா என்றால் டா போட்டு பேசுறதுன்னு சொல்லுவார். இந்த மாதிரி டா போட்டு பேசணும். பகவான் நமக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறபடியால நாம் என்ன பண்றோம்னு சொன்னா, பகவானை ஏகவச்சனத்துக்கு தான் சொல்றது என்றது ரொம்ப பகவான் நமக்கு நெருங்கி இருக்கான்ற ஒரு திருஷ்டியில. இப்போ கண்ணன் வந்தான், சக்கரவர்த்தி திருமகன் ராமன் இப்படி பண்ணினான் அப்படி பண்ணினான் அப்படின்னு சொல்லி நாம் பகவானுடைய விஷயத்துல ஏகவச்சனம் தான் பிரயோகம் பண்றோம். அப்படியே ஆச்சாரியனுடைய விஷயத்துல எப்படியும் ஏகவச்சன பிரயோகம் அப்படின்றது அனுச்சிதமாக இருந்தாலும், நம்முடைய சம்பிரதாயத்துல விசேஷம் என்னன்னு கேட்ட, ரொம்ப பரத்துவம் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சௌலபியத்தோட பழகிறதுன்றது தான் ரொம்ப விசேஷம். அதுக்காக தான் நம்முடைய சம்பிரதாயத்துல ஆண்டாளுடைய சரித்திரத்துல என்ன வருது, ஆண்டாள் தன்னுடைய தான் சூடி கொடுத்ததை பகவானுக்கு கொடுத்துட்டு இருந்தார். ஆண்டாளுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார், அவர் அபச்சாரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மானசிகமாக அவருக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பத்துல பகவானே என்ன சொன்னா அவருடைய கனாவிலன்னு சொன்ன, ஆண்டாள் சாத்துன்னு இருக்கிறது தான் எனக்கு உகப்பு அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி ஆச்சாரியனும் நமக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு பிரேமாதிசயத்தாலே பக்தி அதிசயத்தாலே நீ அப்படின்னு சொல்லி ராமானுஷா அப்படின்னு ஏகவச்சனத்துல சம்போதனம் பண்ண எந்த தப்பும் கிடையாது. சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை சொல்லுவா, பூஷணம் நது தூஷணம் அப்படின்னு. அந்த பிரீத்தி உத்கர்ஷத்தாலே, என்ன பக்தி உத்கர்ஷத்தாலே, பக்தின்னு சொன்னாலே மகனீய விஷயே பிரீத்தி பக்தின்னு சொல்றாரு. சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபான்னு சொல்லி சாண்டில்ய பக்தி சூத்திரம் சொல்றது. அப்படி நமக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறவர்களிடத்துல நாம் ஏகவச்சனத்தை பேசுறது ரொம்ப உச்சிதம்தான். அது ரொம்ப நெருங்கி இருக்கான்னு அந்த அம்சத்தை காட்டுறது அப்படின்றது தான் இங்க நாம் கொள்ள வேண்டிய கருத்து. இதை சொல்லி அடியேன், இதுல ஏதாவது தோஷம் இருந்தால் பெரியோர்கள் க்ஷமித்தருள வேணும், அடியனை திருத்தி அருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். காரே கருணை ராமானுஷா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் மண்மை, அல்லலுக்கு நேரே உறைவிடும் நான் நீ என்னை உய்த்த பின்
உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்ன தித்திக்குமே. இந்த திவ்ய பிரபந்த தாரா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கான்செப்ட். இதுவரையில் யாரும் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக வெவ்வேறு வித்வான்களை கொண்டு அவர்களுக்கு இப்பேற்பட்ட பாசுரங்களை குறிப்பிட்டு கொடுத்து அவர்கள் மூலமாக இதனுடைய ஒரு அர்த்தத்தை சாதாரண ஜனங்களுக்கும் கிடைக்கும்படி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு கான்செப்ட் இருக்கே, ரொம்ப ஆச்சரியமான கான்செப்ட். இப்பேற்பட்ட ஆச்சரியமான கான்செப்ட்ஸ், இனோவேட்டிவ் கான்செப்ட்ஸ் எல்லாம் யாருக்கு தோண முடியும்னா இந்த திவ்ய பிரபந்த தாரா ஒரு காரியக்கிரமத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அபிநவ ராமானுஜராக இருக்கும், ராமானுஜருடைய சாட்சாத் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய, நம்ம எல்லோருக்கும் பரம பூஜ்யராக இருக்கக்கூடிய ஸ்ரீ 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 யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமி. விசேஷமாக திவ்ய பிரபந்தத்தில் ஈடுபாடு இருந்தாலும் எந்த விதமான பாண்டித்யமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அடியேனையும் நியமித்து அடியேன் மூலமாக மழலை சொல்லாக 2 வார்த்தையை பேசுவித்தவர் அப்பேற்பட்ட மகாத்மா. அவருக்கு அடியேன் சாஷ்டாங்கமான கிருத்தஜ்ஞதா பூர்வகமான பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சம்ஸ்கிருதத்துல ராமாயணத்துல ஒரு வார்த்தை உண்டு, அர்த்தா பகிஷ்டரா பிராணாகா. எப்படி இந்த சரீரத்துல இந்த ஜீவாத்மா இருக்க வேணும்னால் பிராணவாயு ரொம்ப முக்கியமோ, அப்படி வெளியில விவகாரம் நடக்கணும்னு சொன்னா அதற்கு ஆர்த்திகமான சௌகரியம், ஃபைனான்சியல் ஆனுகூல்யம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அதை ஏற்படுத்தி கொடுத்து ஸ்வயம் மகாவித்வானாக இருக்கக்கூடிய, இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே மகாமூர்தன்ய தமராக இருந்து கொண்டு நம்ம எல்லோருக்கும் மார்க்கதர்சனத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அடியேனுக்கு விசேஷமாக தேக சம்பந்தத்தையும் உடையவரான அடியனுடைய சிறுதகப்பனார் ஸ்ரீ ஓவே எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் சுவாமி. அவர் அடியனுக்கு திவ்ய பிரபந்தங்களுடைய அநேக விஷயங்களை அனுகிரகித்திருக்கிறார். அடியனுக்கு எந்த கேள்வி வந்தாலும் சந்தேகம் வந்தாலும் அவரை தான் அடியேன் கேட்கறது. அவருடைய திருவடித்தாமரைகளுக்கும் அடியேன் பல்லாண்டு பாடி தலையெல்லால் கைமாறினேனே அப்படின்னு வினயத்தோடு விஞ்ஞாபிக்கிறேன். அப்படியே ரொம்ப பொறுமையோடு யார் இந்த ஒரு அடியனுடைய விஞ்ஞாபனத்தை கேட்டிருக்கிறீர்களோ உங்கள் எல்லோருக்கும் கூட அடியனுடைய கிருத்தஜ்ஞத்தையை தெரிவிக்கிறேன். எந்த குற்றங்குறைகள் இருந்தாலும் கூட நீங்கள் எல்லோரும் அந்த குற்றங்குறைகளை மன்னித்து அடியேனை க்ஷமித்தருள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். இப்படி இந்த ஒரு ராமானுஜ நூத்தந்தாதியினுடைய 5 பாசுரங்களுக்கு அடியேனுக்கு தெரிந்த அளவில் ஒரு வார்த்தையை சொல்ல அவகாசம் கொடுத்த எந்த மகனீயர்களுக்கும், அப்படியே இந்த ராமானுஜ நூத்தந்தாதியினுடைய லட்சியராக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானாருக்கும் எம்பெருமானுக்கும் அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் அடியனுடைய திருத்தகப்பனாராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ லட்சுமி தாத்தாச்சாரிய சுவாமிக்கும் அடியனுடைய ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ கொத்திமங்கலம் சுவாமிக்கும், அப்படியே அடியனுக்கு யார் வித்யை அனுகிரகித்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய கிருத்தஜ்ஞத்தையை தெரியப்படுத்தி இந்த 2 வார்த்தைகளை சுவாமி எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகளிலே சமர்ப்பித்து விரமிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே,
இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே